ஷாலோம், praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எஸ், உங்களுடைய ஹார்ட்டுக்காக, உங்களுடைய கரகோஷங்களுக்காக ரொம்ப நன்றி. இன்னைக்கு யாராவது நீங்க புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிறீங்களா? உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 5 Wings Prophetic Ministry சார்பாக உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். நேற்று நாள்ல வந்தவங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா? எஸ், உங்களுக்கும் ஷாலோம், சமாதானம் உண்டாகட்டும். தெபோராலே எழும்பு, தெபோராலே எழும்பு, தெபோராலே எழும்பு. கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுகிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உற்சாகமாய் கரங்களை தட்டுறீங்களா? நான் சந்தோஷமா இருக்கேன் சிஸ்டர். எத்தனை பேர் சொல்றீங்க நேற்றைய நாளுக்கு பிறகு எனக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் சிஸ்டர், எனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. எஸ் எஸ், ஆமென். தம்ஸ் அப் பண்ணி காட்டுறீங்களா? ஓகே ஓகே, சந்தோஷம். இதுதாங்க வேணும். இன்றைய நாளும் கூட கர்த்தர் பெரிதான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. ஆமென். எத்தனை பேர் பட்டயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? பட்டயம், வேதம், எஸ், என்னைக்குமே உங்க கையில இருக்கணும். அதுல திருப்பிக் கொள்றீங்களா? உன்னத பாட்டு. யாருமே அதை திருப்ப மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு லவ் லெட்டர் மாதிரி சிஸ்டர். அதுல இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உலக பிரகாரமா இருக்கிற நம்மளுடைய லவருக்கு நம்ம அழகா லவ் லெட்டர் எழுதுவோம். ஆனா உலகத்தை படைத்த நம்முடைய லவருக்கு யாருமே லவ் லெட்டர் எழுத மாட்டோம். எழுதி இருக்க இந்த லவ் லெட்டரை நம்ம வாசிக்கவும் மாட்டோம். ஆமா இல்லையா? எத்தனை பேர் எழுதி இருக்கிறீங்க? சரி சரி, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, எல்லாரும் எடுக்கிறீங்களா? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இதில் உள்ள வசனங்களை வாசித்து நம்ம ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாட போகிறோம். அவருக்கு சரி, அவரை விடுங்களேன், நம்மள பாருங்க. நம்மளை யாராவது புகழ்ந்து நல்லா என்கரேஜ் பண்ணா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து வருகிற காரியங்களை நம்ம பெஸ்டா, இன்னும் பெஸ்டா செய்ய பார்ப்போம் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா, நானும் அப்படிதான். என்னை யாராவது என்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு அடுத்த காரியத்தை செய்வேன். பெஸ்டா, இன்னும் பெஸ்டா செய்யணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்குங்க. அதுலயும் கேர்ள்ஸ் இருக்கிறோமே, லேடிஸ், ஆமா, உங்களை யாராவது புகழ்ந்துட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு வேலை செய்வீங்க. அதே மாதிரிதாங்க நம்ம அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை புகழ்ந்து பாடணும், அவரை புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அவருக்கு அலாதி பிரியங்க. இன்னைக்கு அவரை நாங்க புகழ்ந்து பேசி, அவரை புகழ்ந்து ஒரு பெண்கள் சேனையாக, ஒரு டெபோராவின் சேனையாக
அவரை நாங்கள் உயர்த்த போகிறோம். திருப்பிக் கொள்றீங்களா? மறுபடியும் சொல்லுகிறேன். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 16ஆம் வசனம் வரைக்கும். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000ங்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது. அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையுமாயிருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்த வர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிகப் பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளை கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். ஆமென், ஆமென். இந்த உன்னத பாட்டுல அவரை குறித்த அநேக வர்ணனைகள் உண்டு. அன்பு சகோதரிகளே, இருக்கிற இடங்கள்ல தயவு செய்து எல்லாரும் எழுமி நிக்கிறீங்களா? எழுமி நின்று கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. கரங்களை உயர்த்துவது என்றால் அவருக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவதற்கு சமனாம். ஆகவே அவருக்கு நீங்க எவ்வளவு மரியாதை செலுத்துறீங்க? 2 கரங்களை நல்லா உயர்த்தி கொள்ளுங்க. கண்களை மூடிக்கொள்ளுவோமா? இந்த உன்னத பாட்டுல அவரை குறித்து நிறைய சொல்லி இருக்காங்க. மருதோன்றி பூங்கொத்து, அவருடைய கண்கள் புறாக்கண்கள் போன்றதாம். நீர் இன்பமானவர், சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறாராம். முற்றிலும் அழகுள்ளவர். இவர் என் நேசர், இவர் என் நேசர், இவர் என் நேசர். 10,000ங்களில் சிறந்தவராம். அவரை போல அழகுள்ள தெய்வம் இந்த பூமியில ஒருவருமே இல்லை. அவரை போல் அழகுள்ள ஒரு மனுஷன் இந்த பூமியிலே இல்லைங்க. அவர் அப்பேற்பட்ட மனுஷன், அப்பேற்பட்ட தெய்வங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மங்கி எரிகிற திரியை போல உங்க வாழ்க்கை அணைந்து திரிந்து அணைந்து எரிந்து இப்படி போய்கொண்டிருந்த வாழ்க்கைய ஆண்டவர் பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையாக இந்த நாட்களிலே மாற்றிக்கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரிகளே, உங்களுடைய புலம்பலை புன்னகையாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். நீங்க அறிந்தோ அறியாமலோ கர்த்தர் இதை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அப்பாவை பார்த்து இந்த ஸ்கிரீன்ல இந்த பாடல் போடுவாங்க. தெரிந்தவங்க நீங்க எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. இல்ல எனக்கு தெரியாது சிஸ்டர் அப்படின்றவங்க அவருடைய வர்ணனையை சொல்லி அவருடைய அழகை போற்றி அவர் உங்களுக்காய் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் நல்ல தெய்வம். உங்கள் புலம்பலை புன்னகையாக மாற்றி உங்க அழுகையை ஆனந்தமாய் அலங்கரிக்க போகிறாராம்.
ஆமென். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி. தெரிந்த நானலை புரியாதவர், மங்கி எரியும் திரியானையாதவர். தெரிந்த நானலை சொல்றீங்களா நீங்களும்? மங்கி எரியும் திரியானையாதவர். புலம்பலை புலம்பலை புன்னகையாக மாற்றினாரே, அழுகையை ஆனந்தமாய் அலங்கரித்தாரே. புலம்பலை புன்னகையாக மாற்றினாரே, அழுகையை ஆனந்தமாய் அலங்கரித்தாரே. இயேசுவே, இயேசுவே, உம்மை போல் யாரும் இல்லை. எத்தனை பேர் சொல்லுங்க, சொல்லுங்க இயேசுவே. அவருடைய நாமத்தை சொல்லி பாடுங்களேன். உம்மை போல் யாரும் இல்லை, உங்களை போல ஒருத்தருமே இல்லை டாடி. உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை, உம்மை போல் பூரண ஒருவர் இல்லை. சொல்றீங்களா? உங்களை போல அழகுள்ள தெய்வம் போல் பூரண ஒருவர் இல்லை. இயேசுவே, இயேசுவே, உம்மை போல் யாரும் இல்லை. அவரை உயர்த்தி தான் பாடுங்களேன். எஸ், இயேசுவே, உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை போல் யாரும் இல்லை. ஆமாப்பா தகப்பனே, நாங்க எப்பொழுதெல்லாம் உங்களை கூப்பிடுறோமோ அப்பொழுதெல்லாம் நீங்க எங்க பக்கத்துல வந்து எங்கள் அழுகுரலின் கூக்குரலை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்தீங்க ஆண்டவரே. நீங்க மாத்திரம்தான் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவரப்பா. நன்றி சுவாமி. அழைத்த போதெல்லாம் வருபவரே, அனுதினமும் கண்மணி போல் காப்பவரே. அழைத்த போதெல்லாம் நல்லா வாய்களை திறந்த சத்தமா சொல்லுங்களேன். அனுதினம் கண்மணி போல் காப்பவரே. ஆமென். தூயாதி தூயவர் நீர் மட்டுமே, துதிகளில் வாசம் செய்பவரே. சொல்லுங்க, தூயாதி தூயவர் நீங்க மட்டும்தான்ப்பா, துதிகளில் வாசம் செய்கிறவர். இதோ உங்கள் நடுவிலே வந்து இருக்கிறார். இயேசுவே, இயேசுவே, உம்மை போல you are so sweet. Your soul is spirit. You are so sweet, Abba, sweet. நீங்க நல்ல தெய்வம் ஆண்டவரே. வானத்திலும் சரி இந்த பூமியிலும் சரி உங்களை போல ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் யாருமே இல்ல ஆண்டவரே, யாருமே இல்லப்பா. நன்றி தகப்பனே. வானிலும் பூமியிலும் நீர் மட்டுமே பரிசுத்த தேவனாம் நீர் ஒருவரே.
நீங்க சொல்றீங்களா? பரிசுத்த தேவனா நீரொருவரே கேருபீன் சேராபீனோடு இணைந்து நானும் என்றென்றும் உயர்த்துவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, கேருபீன் அப்பா ஓய்வின்றி பாடிக்கொண்டிருக்கிற உடைய தூதர்களோடு இணைந்து யேசுவா யேசுவா ரிமாந்தரவா ஷேகிரியாந்தரலரவா உம்மை போல் யாரும் இல்லை. சொல்றீங்களா? அப்பா யேசுவா உடைய நாமத்தை உயர்த்துங்க. ஓரிந்தரவா ஷேகிரியாந்தரலரவா. There is no one, Lord. நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவராய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, மாறாத தேவன், நீ தேவனாதா. நீங்க சீக்கிரம் வரப்போகும் மாறனாதா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. சொல்லுங்களே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, மாறாத தேவன், மாறாத தேவன், நீ தேவனாதா. சீக்கிரம் வர போகும் மாறனாதா. சொல்லுங்க, மாறாத மாறாத தேவன், நீ தேவனாதா. சீக்கிரம் வர போகும் மாறனாதா. மாறாதவர். சொல்லுங்க, மாறாதவர். ஒரு கலரமா ஷேகிரியாந்தரலரபோ. என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க, மாறாத தெய்வம், மகத்துவமான தெய்வம், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். ஓ ஃபாதர், நன்றி அப்பா. உங்களுடைய எல்லா புலம்பலான வாழ்க்கையும் கர்த்தர் இன்று நாளை மாற்றுகிறார். ஓ ரிகலமந்தரமஷெபே, ரிகலரமந்தரமோஷே. Yes, Holy Spirit, you take control. You take control. ரிமதுரமோஹுசி கேரியாந்தரமலக்கரவா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. ஓ ரிகலமந்தரமோஷே. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இதோ இதோ எங்கள் பெண்கள் சேனைக்கு முன்பதாக நீங்க கடந்து போறீங்க. மாறனாதா, மாறனாதா, மாறனாதா. Yes, yes. இதோ இதோ அப்பா, இந்த டெபோராலின் சேனையை நீங்க எழுப்புறீங்க ஆண்டவரே. ஓ ரிகலரபகா ரிவதரோபோஷே. துதிக்கிற சேனையை நீ எழுப்புறீங்கப்பா. ஓ ரிகரபபபா ரிவகரபபபஷே. எழும்பு 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 டெபோராலே, எழும்பு. ஓ ரிகரபபபஷே. யஸலரகரபா லெஸெகரியாதரபலா ரிவகரபஷே. Yes Lord, yes Lord. துதியின் ஆடையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் போத்திக் கொண்டிருக்கிறார். ஓ ரிவகரபலோஷே. Thank you, thank you Father. Thank you sweet Holy Spirit.
கொடுத்து வாக்குகளை கொடுத்து ஏமாற்றி இருப்பாங்க. என் அன்பு மகளே, என் அன்பு தாயே, அவர் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில மாறாத தெய்வமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் இந்த உலகத்தை வந்து ஆளுகை செய்ய போகிறார். அதற்கு நீ வேண்டும் அவருக்கு, அதற்கு நீ வேண்டும் அவருக்கு. எழும்பு, எழும்பு. Yes, yes, Holy Spirit, you take control. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஒரே கரமா சொரமோஷே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? மாறாதவரே, மாறாத தெய்வமே, உங்களுக்கு நன்றிப்பா. இன்றைக்கு ஒரு புதிய உயிர் மூச்சை நீங்க கொடுத்தீங்களே. மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். அவர் உன்னுடைய வாழ்க்கையில என்றுமே மாறாதவர், என்றென்றைக்கும் மாறாதவர். அவர் வாக்கு பண்ணின தெய்வம், வாக்கு மாறாதவராய் உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். அன்பு மகளே, என்றென்றும் மாறாதவர். என்றென்றும் மாறாதவர். அவர் என்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். Yes, sweet holy. என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். எங்களை நீங்க நிரப்பி கொண்டிருக்கிறீங்கப்பா. அப்பா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு செவிகளை நீங்க நிரப்பி கொண்டிருக்கிறீங்க. அவர்களை அறிந்தோ அறியாமலோ அவர்களை சுற்றிலுமாய் ஒரு காரியத்தை நீங்க நடப்பித்துக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. பட்சிக்கிற அக்கினியானவரே, பராக்கிரமசாலியானவரே. ரோமோஹோ ஜெகேரி யாந்தராலரபோ. Yes, yes Lord. மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. இதோ, இதோ சீக்கிரமாய் வரப்போகிறவரே, சீக்கிரமாய் வரப்போகிறவரே, எங்களை ஆளுகை செய்ய போகிறவரே. ஓ ரிமா கலரமோஷே, மாறாதவர். Thank you. மாரநாதா, மாரநாதா. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தர் அநேக பெண்களை, அநேக பெண்களை, அநேக சகோதரிகளை இதோ ஸ்திர பண்ணுகிறார், இதோ ஸ்திர பண்ணுகிறார். ஒரு மக்களாரபகதலரபஷே. எஸ், எஸ். ஒரு கரபகதலரபகதலரபஷே. ஒரு மக்கரபகதலரபஷே. Thank you. Thank you, Holy Spirit. Thank you, Father. Yes, Lord. Yes, Father. அப்பா, ஒவ்வொரு மகள்மார்களையும் நீங்க ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறமைக்காக நன்றி. ஆராதனையிலிருந்து நீங்க ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறமைக்காக நன்றி அப்பா. அப்பா, இவர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள், எதற்காக அழைக்கப்பட்டார்கள் என்பதை இன்றைய நாளும் நீங்க பேச போகிறமைக்காக நன்றி அப்பா. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க ஆண்டவரே. இதே வல்லமையோடு, இதே அபிஷேகத்தோடு வார்த்தைக்குள்ளா இவங்க கிடந்து செல்லட்டும் ஆண்டவரே. நீங்க பேசுங்க, ஒரு வழி நீங்க சும்மா விடாதீங்க ஆண்டவரே. எல்லா பெண்களையும் பக்கமாய் நீங்க திருப்புங்க ஆண்டவரே. இதுவே அந்த நாள், இதுவே அந்த ரட்சணிய நாள். நீங்க திருப்புகிறமைக்காக நன்றி, நீங்க திருப்புகிறமைக்காக நன்றி.
ஒருவருக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நிச்சயமாகவே இன்று நாள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆராதனையில கர்த்தர் பலத்த கிரியை நடப்பித்திருக்கிறார். ஆமென். இதே வல்லமையோடு அடுத்ததாக நாங்க நோட்டீஸ்குள்ள கடந்து போகிறோம். அதுக்கு அடுத்து நாங்க கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் இன்றைய நாள்ல உங்களை மறுரூபமாக்க போகிறார். தயவு செய்து ஏனோ தானோ என்று கலந்து கொள்ளாதீங்க. பயபக்தியாக பயபக்தியாக இதுல நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சொல்லுகிறேன். தயவு செய்து இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குங்க. பிசாசுக்கு விருப்பமில்லை இந்த பெண்கள் சேனை எழும்பணும்னு சொல்லி. ஆண்டவர் விருப்பப்படுகிறார். இந்த சேனை எனக்கு வேண்டும், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று உங்களை நம்பி அவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஏதோ ஒரு உந்துதலினால ஒரு தள்ளுதலினால நீங்க வரல, அவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெப சிந்தையோடு காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். தொடர்ந்து நாங்க நோட்டீஸ் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். அமைதியாய் காத்திருங்க. Five Wings Prophetic Ministry சார்பாக ரைஸ் வித் டெபோரா, டெபோராலே எழும்பு, இந்த கூடுகையில இணைந்திருக்கிற எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுக்கான சில நோட்டீசஸ். இந்த ஃபைவ் விங்ஸ் இந்த நடத்துற இந்த கூடுகையில ரெஜிஸ்டர் பண்ண எல்லாரையுமே நாங்க ஃபைவ் விங்ஸ் ஃபீமேல் குரூப்னு ஒரு குரூப்ல இணைச்சிருக்கிறோம். இதுல இணைஞ்சிருக்கிற யாராவது அந்த குரூப்ல இணைக்கப்படலைன்னா நீங்க எங்களுடைய அபிஷியல் நம்பருக்கு தெரிவிங்க. சோ நாங்க உங்களை அந்த குரூப்ல இணைச்சிடுவோம். அதுக்கப்புறம் 10 நாளைக்கு ஒரு பிரேயர் செமினார் நடந்துகிட்டு இருக்குது. அது காலை 4:30க்கு நடைபெறுது. இன்னைக்கையோட 4வது நாள் முடிஞ்சிருது. இந்த 10 days பிரேயர் செமினார்ல யாராவது இணையணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் எங்களுடைய அபிஷியல் நம்பருக்கு தெரிவிங்க. இந்த 10 நாள் பிரேயர் செமினார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு தீம்ல நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதேனும் சாட்சிகள் இருந்துச்சுன்னா நீங்க எங்களுடைய அபிஷியல் நம்பருக்கு தெரிவிக்கலாம். அதே போல அந்த ஃபைவ் விங்ஸ் ஃபீமேல் குரூப்ல இணைக்கப்பட்டிருக்கிற எல்லாருமே உங்களுடைய சாட்சிகளை நீங்க அந்த குரூப்புக்குள்ளேயே தெரிவிக்கலாம். மறுபடியும் நான் சொல்றேன், ஃபைவ் விங்ஸ் ஃபீமேல் குரூப்ல இணைஞ்சிருக்கிற எல்லாருமே அந்த குரூப்லயே உங்களுடைய சாட்சிகளை தெரிவிக்கலாம். ஏதேனும் உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்ததுன்னா அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது அட்வைசஸ் கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னா நீங்க எங்களோட அபிஷியல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட அபிஷியல் நம்பர் 074-1177-875. அப்புறம் எங்களோட ஆக்ஷன் நம்பர் 075-5555-593. ஓகே, தேங்க்யூ. அடுத்ததா நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படலாம். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த மாலை பொழுதுல இணைந்திருக்கிற எல்லா அன்பு தாய்மார்களை, சகோதரிமார்களை, தங்கச்சிமார அன்பாய் ஃபைவ் விங்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பது மகிழ்ச்சி. நேற்றைய தினத்துல நாம் ஆரம்பித்தோம் தெபோராலே எழும்பு என்கிறதான இந்த கூடுகையை நாம் ஆரம்பித்தோம். கர்த்தருடைய கிருபையினால் இன்றைய 2வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. நாளை கடைசி நாள். என்னுடைய மனைவி உங்கள் மத்தியில விசேஷித்த தீர்க்க தரிசன செய்தியை கொண்டு வருவாங்க. சோ ஆயத்தத்தோடு இந்த 3 நாட்களும் எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்க. கர்த்தர் பலத்த மகிமையான காரியங்களை உங்களோட வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த மீட்டிங் ஆசீர்வாதமாக இருக்கிறது? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா அன்மியூட் பண்ணிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைய மாற்றங்களை செய்து கொண்டு வருகிறார். நேற்றைய இரவுக்கு பின்பதாக நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஒரு பெரிதான ஒரு சந்திப்புக்கு நேரம் உங்களோட ஆவிய
கர்த்தர் ஏவி எழுப்ப ஆரம்பித்திருப்பார். ஹல்லேலூயா. எப்படி சிம்சோனுடைய ஆவியை கர்த்தர் ஏவி அந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக கிரிய செய்ய கர்த்தர் அப்படி செய்தாரோ, அதே போல நிச்சயமாய் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இன்றைக்கு நிச்சயமாய் நீங்கள் தேவனுக்காக ஒரு வைராக்கியமான ஒரு தெபோராளாக நீங்க எழும்ப போகிறீங்க. இன்றைக்கு தீர்க்க தரிசனம் அவங்களை நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் நீங்க கர்த்தருக்கு ஒரு பராக்கிரம ஒரு பெண் சேனையாக நீங்க எழும்பத்தான் போகிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு வல்லமையா இன்றைய நாள் உங்களோட இடைப்பட போகிறார். பலமாய் கர்த்தர் உங்களோட இடைப்பட போகிறார். உங்களுடைய பழைய வாழ்க்கை இன்றோடு முடிந்தது. பழைய அந்த பெண் மரித்து போனால் இன்றைக்கு நவீன தெபோராள் உங்களுக்குள்ள இருந்து எழும்பத்தான் போகிறார். அல்லேலூயா. நவீன தெபோராள் எழும்ப போகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது எல்லாம் இன்றைக்கு புதிதாக்கப்பட போகிறது. இன்றைக்கு 2வது நாள் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். தீர்க்க தரிசனமாய் பேச போகிறார். ஆயத்தத்தோடு காத்துருங்க. ஆயத்தத்தோடு இதை கேளுங்க. வசனத்தை திருப்புங்க. எங்களோடு நோட்ஸ் எடுங்க. நீங்க என்னோட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோட இன்டராக்ட் ஆகலாம். இது ஆன்லைன் மீட்டிங்னால எஸ் சொல்லுங்க, ஆமேன் போடுங்க, டைப் பண்ணுங்க. உங்களுக்கு டைப் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் நாங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். நீங்க அல்லேலூயா போடலாம். ஸ்மைலிஸ்ல நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இப்படித்தான் நம்ம ஆன்லைன்ல நம்ம இன்டராக்ட் ஆகலாம்ல. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு நவீன கால தெபோராளாக எழுப்பத்தான் போகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமேன் என்று டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் என்று சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுப்பத்தான் போகிறார் பிரியமானவர்களே. நவீன கால தெபோராளாக உங்களை எழுப்ப போகிறார். இது கர்த்தர் சொன்னதான காரியம். உங்களுடைய பழைய வாழ்க்கை இன்றோடு ஒளிந்து போக போகிறது. உங்களுடைய பழைய சூழ்நிலைகள் இன்றோடு மாற போகிறது. நீங்கள் எழும்பும் வரைக்கும் அவர்கள் பாலாய்த்தான் இருந்தது. நீங்க எழும்ப போகிறீர்கள். எழும்ப தீர்மானம் பண்ணிட்டீங்க. இனி உங்களுடைய பழைய வாழ்க்கை ஒளிந்துதான் போக வேண்டும். இந்த தீர்மானம் என்பது மிக மிக முக்கியம். The decision is very important. அதிகாலையில ஒவ்வொரு நாளும் 4:30 மணில இருந்து ஒரு 5:45 மணி வரைக்கும் விசேஷித்த ஒரு 10 நாள் ஒரு மேல் வீட்டறை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கு. அதுல நான் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிற காரியம் இதுதான். என்ன தெரியுமா? டிசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தீர்மானம் என்பது மிக முக்கியம். ஒரு தீர்மானத்துல சகலவத்தை நாம் மாற்றிவிட முடியும். செயல்படுத்துகிற அணுகுண்டை விட நான் செயல்படுத்த போகிறேன் என்று எடுக்கிற அந்த தீர்மானம் இருக்குல்ல, இட்ஸ் வெரி பவர்ஃபுல். இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அந்த தீர்மானத்துக்கு வல்லமை இருக்கு. இன்றைக்கு நீங்க எடுக்க போகிற தீர்மானம், என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் உடைத்து பழைய வாழ்க்கையிலிருந்து நான் புதிய ஒரு தெபோராளாக நான் எழும்பத்தான் போகிறேன். பிரதர், எனக்கு ஒரு வார்த்தை வேணும். என்னை எழுப்ப யாருமே இல்ல. இத்தனை நாள் நான் பாவத்துல வீழ்ந்து போய் கிடக்கிறேன். என்னை குற்றப்படுத்துறாங்க. என்னால் எழும்பி செயல்பட விடுறாங்க இல்ல. அப்படியா? இந்த தீர்க்க தரிசன சத்தம் உங்களை நோக்கி தான் வருகிறது. நீ எழும்பு தெபோராளே. உன்னை எழுப்பி விட யாருமே இல்லைன்னு தானே எதிர்பார்க்கிறீங்க. உங்களை யாராவது சொல்லி என்னை இதுல இருந்து தூக்கி விட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்திருந்தீங்கல்ல. கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் உங்களோடு பேசுகிறார். உனக்காகத்தான், உங்களுக்காகத்தான் அன்பு மகளே, சகோதரியே, தாயே, தங்கச்சி, உங்களுக்காகத்தான் இந்த மீட்டிங். தெபோராளே, நீ எழும்பு. நீ எழும்பும்படி ஒரு தீர்க்க தரிசன சத்தத்தை உனக்கு துணிக்க பண்ணியிருக்கிறார். இது 5 Wings Prophetic Ministry. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாய். இது கர்த்தருடைய வாய் உனக்கு சொல்லுகிறது. எஸ், நீ எழும்பு. உன்னுடைய பழைய வாழ்க்கையில இருந்து எழும்பு. உன் பழைய பாவத்திலிருந்து நீ எழும்பு. கர்த்தர் இன்றைக்கும் உங்களோடு கூட பேச போகிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மறுபடியுமாய் ஒவ்வொருவரையும் அன்பாய் இந்த 2வது நாள் ரைஸ் ஓ தெபோரா, தெபோராளே எழும்பு என்கிறதான இந்த தீர்க்க தரிசன பெண் கூடுகைக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நேற்றைய தினத்துல நாம நியாயாதிபதிகள் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனங்களை நாம பார்த்தோம். நேற்றைய தினத்துல ஒரு சில அடிப்படையான சம்பவங்களை நாம பார்த்தோம். இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் பலமா இன்றைக்கு கிரியை செய்ய போகிறார். ஆயத்தத்தோடு தெளிவாக நன்றா செவி கொடுங்க. கர்த்தர் அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு வீடுகளை நான் பாக்குறேன். ஒரு அபரீதமான அளவில்லாத தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய வீடுகளையும் குடும்பங்களையும் மூட ஆரம்பித்துருச்சு. ஒரு சில பெண்களை நான் பாக்குறேன். அவங்களுடைய சிரசுக்கு மேலாக ஒரு ஒளிவட்டம் போல ஒரு பிரசன்னம் இப்பொழுது இறங்க ஆரம்பித்தாயிருச்சு. கர்த்தர் உங்களை முன்குறிச்சிட்டாரு மகளே. கர்த்தர் உங்களை முன்குறிச்சிட்டாரு சகோதரி. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டுட்டாரு சகோதரி. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சந்திப்பு நடக்க போகிறது. இதை நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது நிறைய பேர் உணர ஆரம்பிச்சிட்டீங்க. எஸ், நான் ஏதோ உணர்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு ஏதோ செய்ய சொல்றாரு, செய்ய போகிறாரு. இன்னைக்கு சில பேர் கர்த்தர் ஒரு சில அடையாளங்களை கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு. ஆமா, இன்னைக்கு நீ சீக்கிரமாய் போ, இதுல நீ கலந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியான உந்தி தள்ளி உங்களை ஏவி அனுப்பி இருக்கிறாரு. ஆமா, இதை கேட்கும்படியாக, இந்த தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா
பிரதர் நீங்க சொல்றது கரெக்ட் தானே சொல்றவங்க ஆமென் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்வளவு தடைகள் உங்களுக்கு இந்த மீட்டிங்ல கடந்து கொள்ள, எத்தனை தடைகள். உங்கள் போன் ஒரு தடை, ஒரு குடும்பம் ஒரு தடையாக இருந்தது, சூழ்நிலைகள் தடையாக இருந்தது, பஸ்ஸே ஒரு தடையாக இருந்தது, ஏன் நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் தடையாக இருந்தது. இதை எல்லாவற்றையும் உடைத்து கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், வெறுமனே ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க அல்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக இன்று முதல் your life going to be changed. Your life going to be changed. உங்களுடைய வாழ்க்கை இன்று முதல் மாறத்தான் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்துல நாம பார்த்தோம், நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள்ல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அடிக்கடி பாவங்களை செய்யும் போது அந்நிய ராஜாக்கள் கையில விற்று போட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துல யாபீன் என்கிறதான சிசேரா என்கிற அவருடைய கரங்களில இந்த இஸ்ரவேல் மக்களை தேவன் விற்று போட்டாராம், கொடுத்து விட்டாராம். 20 ஆண்டுகள் கொடூரமாய் ஒடுக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொடுமைப்படுத்தினானாம். ஹல்லேலூயா. அவன் கொடுமைப்படுத்தினானாம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நாட்கள் இருந்ததில்லை. அந்த அளவுக்கு அவர் ஒடுக்கப்பட்டார்கள். ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. கொடூரமான காலத்துல தெபோராள் இருந்தாள். கொடூரமான காலத்துல அவருடைய வாழ்க்கை முன்னோக்கி போய்கொண்டிருந்தது. அந்த நாட்கள்ல தலைவர்கள் இல்லை. 20 ஆண்டுகள் ஒடுக்கப்பட்டா அங்க எழும்பி அவங்களை யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்கு யார், எந்த ஒரு தலைவரும் எழும்பவில்லை, முன்வரவில்லை. தலைவர்கள் இல்லாத ஒரு காலம், தலைவர்கள் எழும்ப மறுத்த ஒரு காலம். கொடூரமான காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கு, நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்களை செய்திகளை நம்ம கேட்கிறோம். கொடூரமான சம்பவங்கள். ஒவ்வொரு நாளும் நியூஸ பாருங்க, எவ்வளவு கொடூரமான சம்பவங்கள். சுட்டு கொலைகள், கணவன் மனைவி வெட்டி கொலை செய்கிறதான காரியங்கள், சொந்த குடும்பத்துக்குள் அன்பு பாசம் உறவுகளை வெறுத்து ரத்தம் சிந்த வைக்கிற அளவுக்கான கொடூரமான செயல்கள் நம்ம கேள்விப்படுறோம்ல. சொந்த கைப்பிள்ளைய பெற்றெடுத்த தாய் வீட்டுல விட்டுட்டு போகிற, ரோட்டுல விட்டுட்டு போகிற, அனாதையாக வனாந்தரத்துல விட்டு போகிற சூழ்நிலையில ஒரு கொடூரமான காலத்துல நாம இருக்கிறோம். பாக்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, தேசம் நல்லா இருக்கிறது போல இருக்கிறது, நாம சாப்பிட்டு குடித்து இருக்கிறனால அப்படி இருக்குது. ஆனால் மறைவுல எல்லாமே நல்லா இல்லங்க பிரியமானவர்களே. இல்ல, இட்ஸ் நாட் ரைட். ஜனங்கள் சமாதானமா இல்ல, ஜனங்கள் சந்தோஷமா இல்ல. ஜனங்களுடைய வாழ்க்கையில முகத்துல மாத்திரம் தான் சிரிப்பை காண்பிக்கிறார்கள், உள்ளத்துல உண்மையான சமாதானம் இல்லை. குடும்பங்கள் உண்மையான சமாதானம் இல்லை. கொடூரமான நாட்கள் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வெறுமையான ஒரு வாழ்க்கை. அவங்களை எழுப்புவதற்கு ஒரு தலைவர் இல்லாத ஒரு காலம். அன்றைக்கு தெபோராளின் நாட்கள் அப்படித்தான் இருந்தது. அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்ததாம். வசன வெளிப்பாடுகள் இல்லையாம். பிரத்யட்சமான வெளிப்பாடுகள் இல்லாத ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் இன்றைக்கு நாமளும் இருக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் சபைகளுக்கு போக விருப்பப்படுறது கிடையாது. ஏன்? அங்க கர்த்தருடைய வார்த்தை இல்லை, சத்தியத்தை போதிக்கிறவர்கள் இல்லை. ஐயோ, நான் போன சபை இன்றைக்கு கல்லறு குகையாக மாற்றப்பட்டிருக்கிறதே, சபையை வெறுத்து போன நிலைமையில ஏனோ தானோ என்று சொல்லி போய்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சபையிலே அசுத்தமான காரியங்களை பாக்குறீங்க. பொருள் ஆசையை குறித்து பேசுறாங்க, செழிப்பின் உபதேசத்தை குறித்து பேசுறாங்க, ஆண்டவருடைய வருகையை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் வைராக்கியத்தை குறித்தும் பேசுவதற்கு நபர்கள் இல்லை. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. கொடூரமான காலத்துல நாம இருக்கிறோம். நன்றாக ஆரம்பித்த ஊழியக்காரர்கள் இன்றைக்கு பணத்துக்கு பின்பதாக போக ஆரம்பித்து விட்டார்கள், மனிதர்களுக்கு பின்பதாக போக ஆரம்பித்து விட்டார்கள், தன்னை ஒரு ஹீரோவாக காண்பிக்க பிரதிபலிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தேவனை மகிமைப்படுத்தவர்கள் குறைந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல, ஒரு கொடூரமான காலத்துல நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு 20 ஆண்டு காலம் ஒடுக்கப்பட்டார்கள். யாபீனுடைய காலத்துல, சிசேரானுடைய காலத்துல 20 ஆண்டுகள் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஒடுக்கப்பட்டார்கள். கொடூரமாய் ஒடுக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, அதே போல ஒரு காலத்துலதான் இன்றைக்கு நீங்களும் எழுப்பப்பட்டிருக்கிறோம். ஏன் இந்த 5 Wings Prophetic Ministry இந்த ஒரு கொடூரமான ஒரு காலத்துல கர்த்தருடைய ஒரு வார்த்தையாக எழும்பும்படியாக, கொடூரமான ஒரு காலத்துல கர்த்தருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணும்படியாக, இந்த கொடூரமான ஒரு காலத்துல தலைவர்கள் இல்லாத நேரத்துல, உபதேசங்கள் இல்லாத நேரத்துல எழும்பு கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கமாய் சொல்லும்படியாக, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கத்தக்கதாக கர்த்தர் விரும்புகிற ஒரு மனமாட்டி சபை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் இதை எழுப்பி இருக்கிறார். அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கும் அந்த அழைப்பை கொடுக்கிறார். நீ தெபோராள், நவீன கால தெபோராள், நீ எழும்ப வேண்டும். நீ எழும்பும் வரைக்கும் பட்டணங்கள், குடும்பங்கள், தேசம் பாழாய்த்தான் இருக்கும்.
கொடூரமாய் ஒடுக்கினானாம். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அக்காலத்திலே. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அக்காலத்திலே தெபோராள், லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள், அக்காலத்திலே தெபோராள். எக்காலத்துல? தலைமைத்துவம் பஞ்சம் இருந்த போது, தலைவர்கள் யாருமே எழும்ப முடியாது, அவங்களை எதிர்த்து நிற்க முடியாத ஒரு காலம். ஏன்னா அவங்களுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்ததாம். நியாயாதிபதிகள் 1:19 வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருந்த அந்த இருப்பு ரதங்கள் மூலம் நிமித்தமாக அந்த கானானிய அந்த பள்ளத்தாக்கின் பட்டணத்தை அவர்களால் பிடிக்க கூடாமல் போனதான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஜனத்துக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தபடினாலே அவர்களை பிடிக்க கூடாமல் போனதாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் நாம் இருக்கிறோம். பிசாசு தன்னுடைய எல்லா வெப்பன்ஸையும் இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேராக, சபைக்கு நேராக ஏவி இருக்கிற நாட்கள்ல கர்த்தர் நம்மளை எழுப்பி இருக்கிறார். உங்களை எதிர்பார்க்கிறார். தலைவர்களுடைய பஞ்சம் இருக்கிற ஒரு காலம், தலைவர்களுடைய ஒரு பஞ்சம். யார் எழும்புவா, யாரு காப்பாற்றுவா என்று இருக்கிற ஒரு காலத்துல கர்த்தர் உங்களையும் என்னை எழுப்பி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தம் ஒரு எழுப்புதலின் சத்தம். இந்த சத்தம் ஒரு தீர்க்க தரிசன சத்தம். நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் கொடுக்கிறது ஒரு அறைகூவல். அக்காலத்திலே தெபோராள். எக்காலத்துல? தலைவர்களுடைய பஞ்சம், தலைமைத்துவ பஞ்சம் இருந்த நாட்கள்ல, தேவனுடைய சத்தம் அபூர்வமாய் இருந்த நாட்கள்ல, அக்காலத்திலே தெபோராள். தரிசனங்களும் சொப்பனங்களும் இல்லாத போது, பிரத்யட்சமான வெளிப்பாடுகள் இல்லாத போது, அக்காலத்திலே தெபோராள். மக்களுக்காக உத்தரவாதம் பண்ண யாருமே இல்லாத போது, அக்காலத்திலே தெபோராள். மக்களுக்கு பாதை காட்ட, வழிகாட்ட, இந்த வழியிலே போங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசன சத்தமாக இருக்க யாருமே இல்லாத ஒரு காலம், அக்காலத்திலே தெபோராள். பாவம் பெருகி, அசுத்தங்கள் பெருகி, அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் சத்தத்தை சுவிசேஷமே அறிவிக்க முடியாத ஒரு காலம், கொடூரமாய் ஒடுக்கப்பட்ட காலம், அக்காலத்திலே தெபோராள். இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, நம்மளை சுற்றி இந்த காரியங்கள் நடக்கல? பாவம் எவ்வளவு பெருகி இருக்கு. AI என்று சொல்லி எவ்வளவோ காரியங்கள் இன்றைய வளர்ந்திருக்கு, டெக்னாலஜி வளர்ந்திருக்கு. AI பயன்படுத்தி எவ்வளவு அசுத்தமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ரோபோட் பெண்களோடு கூட செக்ஷுவல் லைஃப் வைத்துக் கொள்ற காலம் வந்தாயிற்று. தன்னுடைய மனைவியாக ரோபோவை திருமணம் பண்ணுகிற காலம் வந்தாயிற்று. எவ்வளவு அருவருப்பான காரியம். தன்னுடைய மிருகத்தை திருமணம் பண்ணுகிற காலம், பெண்ணும் திருமணம் பண்ணுகிற காலம், ஆணும் திருமணம் பண்ணுகிற காலம், கொடூரமான நாட்கள். நம்மளை சுத்தி நடக்கல? நம்ம பட்டணத்துல நடக்கல? ஆணும் திருமணம் வேணும், பெண்ணும் திருமணம் வேணும். நாங்க லெஸ்பியன், நாங்க கேயிசம், நாம ஆபரேட் பண்ணிக்கிட்டு ஜெண்டர்ஸ் மாறலாம், டிரான்ஸ்ஜெண்டர் ஆகலாம் என்று கொடி பிடித்து அரசாங்கத்துக்கு எதிராக புறப்படுகிற காலம். கொடூரமான காரியம் நடக்கல? இந்த காலத்துல, அக்காலத்தில் தெபோரா, இக்காலத்தில் இந்த தெபோரா எழும்ப வேண்டும். இக்காலத்தில் இந்த தெபோரா எழும்பணும். நம்மளை சுற்றி பாவம் பெருகி இருக்குல்ல, ஒழுங்கான ஒரு தலைவரை காண முடியல, ஒரு ரோல் மாடலாக எடுத்து இவரை நாம் பின்பற்றலாம்னு சொல்ற தலைவர் இல்லல்ல. இக்காலத்திலே தெபோரா நீங்க எழும்ப வேண்டும். இக்காலத்துல அந்த தெபோராள் நீங்க தான். அக்காலத்துல ஒரு தலைமைத்துவ பஞ்சம் இருந்ததே, இக்காலத்துல நீங்க எழும்ப வேண்டும். ஒரு சிறு கூட்டத்தை நீங்க பாக்குறீங்க, வழிநடத்த யாருமே இல்ல, அவங்களுக்கு கைட் பண்ண யாருமே இல்ல, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்க யாருமே இல்ல, தாகத்தோடு ஜனங்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க தான் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க தான் அதுக்கு எழும்பணும். நீங்க எழும்பும் அளவும் பட்டணங்கள் பாழாய்த்தான் போகும். நீங்கள் எழும்பும் அளவும் பட்டணங்கள் பாழாய்த்தான் இருக்கும். கர்த்தர் வேறொருவரை கை காட்டி அழைக்கவில்லை, கர்த்தர் உங்களை கை காட்டி அழைக்கிறார். அந்த தெபோராள் நீதான். அக்காலத்திலே தெபோராள், இக்காலத்தில் அந்த தெபோராள் நீங்க தான். ஹல்லேலூயா. தெபோராளே, நீ எழும்பித்தான் ஆக வேண்டும். உனக்கு உண்பதாக எவ்வளவு அசுத்தமான காரியங்கள், கொடூரமாய் ஒடுக்கப்படுகிற காரியத்தை நீங்க பாக்குறீங்களே, நீங்க எழும்பிதான் ஆக வேண்டும். இதை குறித்துதான் நம்ம நேற்றைய தினத்துல நாம பார்த்தோம். நீங்க எழும்ப வேண்டும். இன்றைய நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோட நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் பழி வாங்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். பழி வாங்க வேண்டும். பிரதர் கம் அகைன், திருப்பி சொல்லுங்க. கேட்கல, ஏதோ பழி வாங்கன்ற மாதிரி கேட்டுச்சு. கரெக்டா தான் பேசுறீங்களா பிரதர்? தெளிவா தான் பேசுறீங்களா? கரெக்டா கேட்டது சரியா? அப்படி நீங்க யோசிக்கிறீங்க. ஆமா, கரெக்டா தான் பேசுறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா பேசுறேன். என்ன? பழி வாங்க வேண்டும். பழி வாங்குறது தப்பு பிரதர், பழி வாங்க கூடாது பிரதர், நீங்க மாறணும் பிரதர்,
நோ நோ, இட்ஸ் நாட் a குட் ஹேபிட் பிரதர் அப்படி நீங்க சொல்றீங்கல்ல. பழி வாங்க வேண்டும். ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். நான் பழி வாங்க வேண்டும். யார பழி வாங்கணும் சொல்றேன் நான் இன்றைக்கு. யார பழி வாங்கணும் நான் உங்களோட பேசுகிறேன் இன்றைக்கு. அதுதான் தெபோராலே, நீ பழி வாங்க எழும்ப வேண்டும். நீ எதுக்காக எழும்ப வேண்டும்? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ பழி வாங்க எழும்ப வேண்டும். பழி வாங்க எழும்பணும். நீ ஊழியம் செய்ய தகுதி இல்லை. நீங்க ஊழியம் செய்ய தகுதி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் ஊழியம் செய்ய தகுதி இல்லை பிரதர், உங்களுக்கு தெரியாது. நீங்க இன்னைக்கு சொல்றீங்க, இந்த 2 நாள் நீங்க பேசுறீங்க, தெபோரா நீ தான் எழும்பு, நவீன கால தெபோரா எழும்பு. நான் செய்த பாவம் உங்களுக்கு தெரியாது. நான் செய்கிற பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா, நான் செய்திருந்த பாவங்கள், நான் செய்த பிழைகள், நான் பண்ணின தப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, நீங்க என்ன தெபோரால்னே சொல்ல மாட்டீங்க. நீங்க என்ன தெபோரால்னே சொல்ல மாட்டீங்க. என்னுடைய வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட், நான் கடந்து போன கசப்பான அனுபவங்கள், என் வாயிலிருந்து புறப்பட்ட தவறான வார்த்தைகள், என்னுடைய ஜீவியம், கரைப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சா நீங்க என்ன தெபோரால்னே சொல்ல மாட்டீங்க. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். கர்த்தருக்கு அந்த சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கை தெரியும். அவளோடு எத்தனை பேர் படுக்கையில இருந்தார்கள் என்பது தேவனுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். மரித்த லாசருவை இயேசுவுக்கு தெரியும். அவன் மரிக்க போகிறான் என்பதும் தெரியும். அவன் மரித்ததுக்கு பின்பதாக நாற்றம் எடுக்கிற நேரத்துல நான் வந்து அவனை எழுப்ப போகிறேன் என்பது அவருக்கு தெரியும். தன்னுடைய கால்ல பரிமள தைலத்தை ஊற்றி தன்னுடைய தலைமயிரினாலே துடைத்த அந்த பெண்ணையும் அவருக்கு தெரியும். அவருடைய இருதயத்தின் எண்ணங்களும் அவருக்கு தெரியும். தன்னுடைய உதட்டினாலே அவரை முத்தமிட்ட அந்த அவருடைய இருதயமும் அவருக்கு தெரியும். அந்த மலை உச்சியில இருந்து ஓடோடி வந்து இயேசுவை நான் காண வேண்டும் என்று சொல்லி வந்த சகேயும் அவருக்கு தெரியும். அவன் எப்படிப்பட்ட கள்ளன் என்பதும் தெரியும், எப்படி வரி வசூலித்தார் என்பதும் தெரியும். அப்படிப்பட்ட அவனுடைய வீட்டுக்குள் அவர் போனார். அவருக்கு எல்லாம் தெரியும். உன்னுடைய வாழ்க்கையும் தெரியும், உன்னுடைய ஜீவியம் தெரியும், உன்னுடைய பழைய ஜீவியம் தெரியும், நீ விழுந்து போன இடம் தெரியும், நீ தோற்கப்பட்ட நிலைமை தெரியும், நீ அசுத்தமாய் போன இடம் தெரியும், நீ கரைப்பட்ட இடம் தெரியும். அவருக்கு தெரியும். He knows everything. அவருக்கு எல்லாம் தெரியும். பிரதர், என் வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும். அதனாலதான் சொல்றார், தெபோராலே நீ எழும்பு. உங்களுடைய எல்லா கதையும் அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை நீங்க எனக்கு சொல்லுங்க, நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களை இந்த பாவத்தின் வல்லமையில எது விழ செய்தது? உங்களை ஒரு பாவம், என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு கரப்ஷன் வந்தது, நான் கரைப்பட்டு போனேன். இந்த காரியத்தை நிமித்தமா தான் என் வாழ்க்கையில ஒரு விழுகை வந்தது. தவறான ஒரு தீர்மானம், தவறான ஒரு தொடர்பு, ஒரு லவ் அஃபேர், ஆண்டவரை விட்டு நான் போனேன். இப்படி ஒவ்வொரு காரியங்கள் நீங்க வச்சிருக்கிறீங்கல்ல, சொல்லுங்க, இது யாரால வந்தது? உங்களை பாவத்துல விழ செய்தது எது? உங்களை பாவத்துல விழ செய்தது எது? பாவத்துல விழ செய்தது யாரு? யாரு? பிசாசு. கரெக்டா? எந்த ஒரு மனுஷனும் இல்ல. கரெக்ட்? அதுக்கு பின்பதாக செயல்பட்டது யாரு? ஒரு பிசாசு. பிசாசுடைய கிரியைகள் உங்களை பாவத்துல விழ செய்து, உங்களை கரைப்படுத்தி, உங்களை அசூசிப்படுத்தி, உங்களுடைய அந்த பாவ வாழ்க்கையில உங்களை கொண்டு போய் மூழ்கடித்து அசூசிப்படுத்தி, உங்களுடைய எல்லா ஊழியத்திலிருந்து பிரித்தெடுத்து உங்களை ஒரு வேறு மனுஷியாக, அசுத்தமான, உங்களை குறித்த ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்தினது பிசாசுடைய கிரியை. பிசாசு தானே? உண்மைதானே? நம்புறீங்களா? ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. கரெக்ட் பிரதர். ஆமா, அவன் தான் பின்னுக்கு இருக்கிறான். கரெக்ட். எந்த மனுஷனும் இல்ல. ஏன்னா மாம்சத்தோட ரத்தத்தோட மல்ல நமக்கு போராட்டம். பிசாசின் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவன் தான் நம்மள பாவத்துக்கு நேரா தள்ளி கொண்டிருக்கிறான். ஆமா, கரெக்ட் தானே? சரி, பிசாசு தானே? இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களை கரைப்படுத்தினது, பாவத்துல விழ செய்தது பிசாசு தானே? அவனை பழி வாங்க வேண்டாம்? அதற்கு ஈடாக நீங்க அவனை பழி வாங்கணுமா, பழி வாங்க கூடாதா? அழகான உங்களுடைய வாழ்க்கை, அழகான உங்களுடைய ஜீவியம், கற்புள்ள ஒரு ஜீவியம், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களை கெடுத்து சின்ன பின்னமாக்கி, உங்களை அசுசிப்படுத்தி, உங்களை அவமானப்படுத்தி, உங்களை கரைப்படுத்தி,
நீங்க ஆண்டவருக்காக வாழ வேண்டிய வாழ்க்கை, செய்த ஊழியங்கள் எல்லாம் மறக்க செய்து ஏனோ தானென்று 10ஓடு 11ஆக ஒரு பெண்ணாக உங்களை வாழ செய்து இம்மட்டுமாக இழிவுபடுத்தி வைத்து இன்றும் எழும்ப முடியாதபடி உங்களை கட்டி வைத்திருக்கிறான். அவனை நீங்க பழிவாங்க வேண்டாமோ? அவனை பழிவாங்க வேண்டாமோ? அவனை பழிவாங்க வேண்டும். தெபோராளே, நீ எழும்பு. உங்களை கரைப்படுத்தின, அசுசிப்படுத்தின, உங்களை பலவீனத்துல தள்ளி உங்களுடைய பேரை கெடுத்து போட்ட அந்த பிசாசை பழிவாங்கும்படி தெபோராளே, நீ இன்றைக்கு எழும்ப வேண்டும். நீங்க சொல்லுங்க, எந்த வல்லமை பெருசு? பிசாசுடைய வல்லமை பெருசா? தேவனுடைய வல்லமை பெருசா? தேவனுடைய வல்லமையா? உங்களுடைய பாவத்துல தள்ளி கீழே போட்டு உருட்டி உங்களை கரைப்படுத்தி அசுசிப்படுத்தி உங்களுடைய அழகான முகத்தை ஒரு பிசாசு பிடித்த ஒருத்தருடைய பெண் ஒரு முகத்தை போல மாற்றி அகோரமான முகமாய் மாற்றி ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்த நீ இப்படி ஆகிட்டியே அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாற்றினது பிசாசா தேவனா? எந்த வல்லமை பெருசு? பிசாசுடைய வல்லமை பெருசா? தேவனுடைய வல்லமை பெருசா? பிசாசுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. எஸ் ஆமென். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். தேவனுடைய வல்லமைன்னு சொல்றாங்க. தேவனுடைய வல்லமை எஸ் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமைன்னு சொல்றவங்க பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, ரோமர் சாப்டர் 5 verse 20, ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அங்க எழுதப்பட்டிருக்கிறது, பாவம் பெருகிற இடத்திலே கிருபை. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. சொல்லுங்க, அப்ப பாவ வல்லமை பெருசா, கிருபை வல்லமை பெரிதா? எந்த வல்லமை? பாவ வல்லமையா, கிருபையின் வல்லமையா? அந்த கிருபையின் வல்லமை தேவ வல்லமை நாம சொல்லலாம். இப்போ பாவ வல்லமை பெருசா, கிருபையின் வல்லமை பெரிதா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். பாவ வல்லமைனா பவர் ஆஃப் சின், தேவ வல்லமைனா பவர் ஆஃப் காட். எந்த வல்லமை பெருசு? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களை அசிங்கப்படுத்தின, உங்களை அவமானப்படுத்தின, உங்களை அலக்கழித்த, உங்களை கெடுத்து போட்ட, உங்களை அழகிய உங்களை வாழ்க்கையை நாசமாக்கின அந்த பாவ வல்லமை பெரிதா, கிருபையின் வல்லமை பெரிதா? நிறைய பேர் நீங்க டைப் பண்றீங்க அந்த கிருபையின் வல்லமை, the power of God ட்ரை பண்றீங்கல்ல. அழைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்க்கையோட ஆரம்பிச்சு உங்களோட வாழ்க்கைய அருமையாக ஆரம்பித்த உங்களோட வாழ்க்கைய கெடுத்து போட்டானே, அவனை நீங்கள் பழி வாங்க வேண்டாமா? பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை பெரியது. பிரியமானவர்களே, உங்களை பாவத்துல விழத்தள்ளி உங்களை இன்றைக்கு அப்படியே கட்டி போட்டு அதுல இருந்து எழும்ப விடாதபடி கிரியை செய்கிற வல்லமை இப்படியாக இருந்தால், இதைவிட மேலான வல்லமை தேவனுடைய வல்லமை. நீங்க எந்த இடத்துல விழுந்தீங்களோ, எந்த அசுத்தத்துல கீழே இருக்கிறீங்களோ, எந்த குழியில இருக்கிறீங்களோ, அந்த குழியில இருந்து மேல உயர்த்தி உங்களை அழகு பார்க்க வைக்க அந்த தேவ வல்லமையால் கூடும், அந்த கிருபையின் வல்லமையால் கூடும். தேவனுடைய வல்லமை பெரியது. பாவ வல்லமை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெரியது. தெபோராளே, நீ எழும்புவதனால உன்னுடைய பாவத்தை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெரியது. தேவன் பெரியவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, my God is a good God. My God is an awesome God. என்னுடைய தேவன் பெரியவர். என்னுடைய தேவனுடைய வல்லமை பெரியது. உங்களை பாவத்துல விழத்தள்ளின வல்லமையை அவ்வளவு காரியங்களை நடப்பிக்குமாக இருந்தால், அந்த பிசாசை உண்டாக்கி அவனுக்கு கீழாக வைத்திருந்து அவனை காலில் கீழே மிதித்து போட்ட அவருடைய வல்லமை, அது உங்களை எழுப்ப எவ்வளவு தீவிரித்து கிரியை செய்யும். ஹல்லேலூயா. எவ்வளவு தீவிரித்து கிரியை செய்யும். தேவனுடைய வல்லமை அது பெரியது. அவருடைய கிருபையின் வல்லமை பெரியது. பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. பிசாசுக்கு உங்களை ஒரு பாவத்தின் வல்லமையில, ஒரு பாவ அடிமைத்தன் ஒரு குழிக்குள்ள போட முடியுமாக இருந்தால், போட முடியுமா இருந்தா, அதுல இருந்து மீட்டுக்கொண்டு, அதுல இருந்து உங்களை மீட்டுக்கொண்டு அவருடைய மகிமைக்காக உங்களை பயன்படுத்த அவருக்கு எவ்வளவு வல்லமை, எவ்வளவு வல்லமை. அவர் வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, அவர் வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன். You are a powerful God. அவர் powerful God.
அவருக்கு வல்லமை உண்டு. உங்களை எழுப்ப அவரால் வல்லமை உண்டு. உங்களுடைய பாவத்துல தோய்ந்து போயிட்டேன் பிரதர், பாவத்துல விழுந்து போயிட்டேன், நான் பாவம் செஞ்சது உண்மைதானே. பாவம் பெருகின இடத்துல அவருடைய கிருபை, எங்கெங்கெல்லாம் இருள் அதிகமாக இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் இருள் அதிகமாக இருக்கிறதோ, அந்த இருள் இருக்கிற இடத்துல அவருடைய வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்கும். இருள் அதிகமா இருக்கிற இடத்துல வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்கும். இருளில இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த காரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சேனை. ஹல்லேலூயா. பாவம் இருக்குதா அப்படின்னா அந்த இடத்துல பெரிய வெளிச்சம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அசுத்தத்துல இருக்கிறீங்களா, கர்த்தருடைய வெளிச்சம் வரப்போகுது. பாவ வல்லமை மேற்கொள்கிற அவருடைய கிருபையின் வல்லமை கடந்து வரத்தான் போகுது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, எழும்பு தெபோராளே, பிசாசை பழி வாங்கும்படி எழும்பு. உன்னை கரப்படுத்தி கீழே போட்டு நீ எழும்ப விடாதபடி இம்மட்டும் உன்னை அடக்கி ஒடுக்கி ஒரு அடிமைத்தனத்துல வைத்திருக்கிற அந்த பிசாசை பழி வாங்கும்படி நீ எழும்ப வேண்டும். நீ எழும்ப வேண்டும். அக்காலத்திலே தெபோராள், இக்காலத்துல நீதான் அந்த தெபோராள். நீ எழும்பு, ஒடுக்கும்படி எழும்பு. ஒடுக்கப்பட்ட காரியங்களை நீ ஒடுக்கும்படி எழும்பு. ரபா லாந்தராலா மாஷியாந்தரபா. Come on everyone, open your mouth and speaking in tongues. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்க தான் எழும்ப வேண்டும். நீங்க தான் எழும்ப வேண்டும். நீங்க தான் செயல்பட வேண்டும். ரீபலா பஹந்தரபலமா ஷந்தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை மட்டம் தட்டி பாவி என்று உங்களை ஒடுக்கின இடத்தை விட்டு வெளியே வாங்க. நீ பாவம் செஞ்சிட்ட, உனக்கு இனி இடம் இல்ல, சபையில் இடம் கிடையாது, உனக்கு ஊழியம் கிடையாது. ஆரம்பத்துல நீங்க நல்ல ஊழியம் செய்த நபர், நல்ல கர்த்தருக்காக பிரகாசித்த நபர், நீங்க நல்ல ஓடி ஆடி ஊழியங்களை உங்களுடைய பணத்தை போட்டு உங்களுடைய பலத்தை போட்டு செய்த போது உங்களை என்கரேஜ் பண்ண நபர்கள், நீங்க தான் பெஸ்ட்னு சொன்ன நபர்கள், ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு டிசிஷன் நிமித்தமாக இன்றைக்கு ஊழியம் கிடையாது, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட இடத்துல நீ வெளியே வா. முதலாவது அப்படிப்பட்ட இடத்துல நீ வா. அந்த பாபிலோனை விட்டு நீ வெளியே வா. உன்னை நேசிக்க ஒருவர் உண்டு. உன்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் மேலிருந்து உன்னை பார்த்து சொல்கிறார், நீ come out of that Babylon. அந்த பாபிலோன்ல வந்து என்னுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பி. தெபோராளாக எழும்பு மகளே, தெபோராளாக எழும்பு. நியாயம் தீர்க்கிறவன் நியாயம் தீர்க்கட்டும். அசுத்தனாய் இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும். தேவ தரிசனம் இல்லாத, தேவ பார்வை இல்லாதவன், பரலோக ராஜ்யத்தின் நோக்கம் இல்லாதவன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கட்டும். நீ எனக்காக எழும்பு. உன்னை அழைக்கிறவர் நான் அல்லவான சேனைகளை கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தெபோராளே ரைஸ், எழும்பு, நீ எழும்பு. ரபலாந்தரனமா ஷதரலபா ஹோ மனமா ஷடகரபா. இது உங்களுக்கான அழைப்பு, இது உங்களுக்கான அழைப்பு. God is calling you. நீ எனக்கு வேண்டும் மகளே, நீ எனக்கு பிரயோஜனமானவள், நீ எனக்கு மிகவும் பிரயோஜனமானவள். இன்னைக்கு உங்களுடைய பிரயோஜனத்தை பத்தி யாருமே பேசுனது கிடையாது. நீங்க செய்த ஊழியத்தை குறித்து பேசுனது கிடையாது. நீங்க செய்த தவறை தான் அநேகர் பேசுகிறார்கள். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு பிரயோஜனமானவள். I need you. நீ எனக்கு வேண்டும். நீ என்னுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமானவள். நீ என்னுடைய தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமானவள் மகளே. கர்த்தர் உங்களை அழைக்கிறார் தங்கச்சி. ஊழியங்கள் எல்லாம் விட்டு போனீங்கல்ல, உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் ஊழியத்துல. கர்த்தர் உங்களை புதுப்பிக்கிறார். இன்றைக்கு தவறு செய்தது உண்மைதான், உங்களோட வாழ்க்கையில ஒரு தவறான முடிவெடுத்தது உண்மைதான், விழுந்து போனது உண்மைதான். ஆனால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவானே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவான். நீங்க எழும்ப வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாவத்துல விழுந்து உருண்டு அப்படியே மடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. உலகம் வேணா விரும்பும், உலகம் வேணா விரும்பும். நீ பாவத்துல இருந்து அப்படியே மரித்து போவது, பெட்டியில போகிறதை உலகம் விரும்பும். ஆனால் என் இயேசு ஒருபோதும் அப்படி விரும்பவில்லை. நீ பாவத்துல விழுந்து போய் அப்படியே மரித்து போக என் தேவன் ஒருபோதும் விரும்பவில்லை. உனக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். நீ எழும்ப வேண்டும். உன் பாவத்தை உடைத்து எழும்பி தேவனுக்காக நீ வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று எந்த இடத்துல விழுந்தாயோ அந்த இடத்துல நீ எழுந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உலக மனிதன் அப்படி நினைக்கலாம், என் தேவன் அப்படி நினைக்கவில்லை. நீ பாவத்திலே உழன்று உன் வாழ்க்கையில அப்படி வாழ்ந்து உன் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று தேவன் உன்னை உருவாக்கவில்லை, எழுப்பவில்லை, தாயின் கர்ப்பத்தில் உன்னை ஏற்படுத்தவில்லை. அவர் உன்னை ஏற்படுத்தின நோக்கம், அவருக்காக நீ வைராக்கியமா எப்பொழுதும் எழும்ப வேண்டும். நான் விழுந்தாலும் எழும்புவேன். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. தெபோராளே, நீ எழும்பு. நீ பழிவாங்க வேண்டியது எந்த ஒரு மனிதனையும் அல்ல. நீ பழிவாங்க வேண்டியது உன்னை கீழ்ப்படுத்தி, உன்னை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, உன்னை கரைப்படுத்தி அந்த பிசாசுக்கு விரோதமாக எழும்பு. எப்படி எப்படி? அதற்கு ஈடாக கொள்ளை பொருளாக ஆத்துமாக்களை தேவன் பக்கம் கொண்டு வா. அதற்காக எழும்பு. அதற்காக அவனை பழிவாங்கு.
அவனுடைய எல்லா விதமான அவனுடைய அரண்களை நிர்மூலமாக்கி, உன்னுடைய ஜெபத்தினால, உன்னுடைய தீர்க்க தரிசனத்தினால, உன்னுடைய ஆவியினால பண்ணுகிற ஆராதனையினால, உன்னுடைய சுவிசேஷத்தின் காரியத்தினால நீ கர்த்தருக்காக எழும்பதுனால அவனுடைய தலையை உடைத்து நசுக்கி, அவனுடைய சர்ப்பத்தின் தலையை மிதித்து, ஆண்டவருக்காக கொள்ளை பொருளாக ஆத்துமாக்களை சபைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வருகிறதுனாலே அவனை நீ பழி வாங்க வேண்டும். ரைஸ் அப், ரைஸ் அப் மை டியர் டாட்டர், ரைஸ் அப். மனிதன் வேணா விரும்பலாம், நீ பாவத்திலே அப்படியே உன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டு ஊழியம் செய்யாத அப்படியே செத்து போகணும்னு விரும்பலாம். ஆனால் என் இயேசு கிறிஸ்து அப்படி விரும்பவில்லை. He is not that type of God. அவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல, அப்படி விரும்புறல்ல. இயேசு அப்படிப்பட்ட நினைத்தால் அவன் அவன் உண்மையான ஊழியக்காரனா இருக்க முடியாது. சமாரிய ஸ்திரீ, அவள் அசுத்தமான ஒரு பெண், வேசித்தனம் பண்ணவ, தெரியும் இயேசுவுக்கு. அணுகுகிறாள் அவரை, தாகத்துக்கு தண்ணீர் தா என்றார். ஐயோ, நீர் புறஜாதி, நான் ஒரு புறஜாதி, நீர் யூதன், என்னிடம் தண்ணி கேட்கலாமா? உன்னையும் தெரியும், உன்னுடைய 5 புருஷனை எனக்கு தெரியும் சொல்றா. அவள் போய் பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகளா பிரியமானவர்களே. அந்த பெண் போய் இயேசுவை குறித்து சொல்லி அநேகரை இயேசுவின் பக்கம் கொண்டு வந்தாள். இயேசுனுடைய அட்டிடியூட் அதுதான், அதுதான் பரலோக பார்வை. ஒரு காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பரமபிதா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார்னு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பரமண்டலங்கள் இருக்கு எங்கள் பிதாவே, அந்த ஜெபத்துல இயேசுவாமி சொல்றாரு, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படிக்கு மற்றவருடைய தப்பிதங்களை நீங்க மன்னிக்க வேண்டும் என்று சொல்றாரு. இப்படி டீச் பண்ணவரு உங்களுடைய தவறுகளை மன்னிக்க மாட்டாரா? அப்படி சொன்னவரு, அப்படி உபதேசம் பண்ணவரு, நீங்க தவறும் போது உங்களை கை கொடுத்து எழுப்பி உங்களை மன்னித்தவர் பரிசுத்தமாக்கி உங்களை பயன்படுத்த மாட்டாரா? தெபோராலே, எழும்பு, எழும்பு, ரைஸ், ரைஸ். ஓ தெபோரா, நீ எழும்பு. பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. ரோமர் 3:23 எழுதப்பட்ட எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை, இன்றைக்கு பரிசுத்தம் பரிசுத்தம் என்று பேசிக்கொண்டு உங்களை புறக்கணித்து சபையிலிருந்து ஒதுக்கி வைத்து உங்களை கொச்சைப்படுத்தி அடிமைப்படுத்தி ஊழியம் கொடுக்காமல் உங்களை அடிமைத்தனத்துல வைத்திருக்கிறாங்களே, அவங்க பாவம் செய்யவில்லையோ? பாவத்துல விழுகவில்லையா? அவனுடைய வாலிப நாட்கள்ல ஏன் நம்முடைய சிந்தையை ஆராய்ந்து பார்க்கிற தேவனுக்கு தெரியும். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே எங்க பாவமாம். எங்களுடைய இருதயத்தின் உணர்வுகளை யோசித்து பார்த்தால் ஒருவனும் நிற்க முடியாது தேவனுக்கு உண்மையாக. அவருடைய கிருபையினாலே நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை உங்களை உயிர்ப்பிக்கிறது பிரியமானவரே. ஹல்லேலூயா. பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் அதிகமாய் பெருகிற்று. எழும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாபின் வல்லமையை நீ பார்க்காதீங்க, தெபோராள் மேல இருந்த வல்லமையை பாருங்க. சிசேராவுடைய வல்லமையை பார்க்காதீங்க, தேவனுடைய வல்லமையை பாருங்க. சரி, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், மறுபடியும் ஒரு கேள்வி. தேவன் பெரியவரா, பிசாசு பெரியவனா? தேவன்னா தேவனை டைப் பண்ணுங்க, லார்ட் காட் டைப் பண்ணுங்க. இல்ல சாத்தானா சாத்தானு டைப் பண்ணுங்க. யாரு பெரியவங்க? யாரு பெரியவன்? யாரு பெரியவர்? பிசாசா தேவனா? யாரு? தேவன் இல்ல. கரெக்டா? அப்படி என்றா இனி நீங்க வீழ்ந்து போன அந்த பாவத்தை நினைப்பதை விட்டுட்டு இனி இப்படிப்பட்ட பாவங்களுக்குள் இந்த சந்ததி போக கூடாது என்ற ஒரு தீர்மானம் பண்ணி நீங்க எழும்பிருங்க. தேவனுக்காக எழும்பிருங்க. நீங்க பாவத்துல இருக்கிற வரைக்கும், நீங்க பாவத்துல இருந்து அதை நினைச்சு கொண்டு அந்த குற்ற உணர்வுல இருக்கிற வரைக்கும் நீங்க பிசாசுதான் பெரியவர்ன்றதை அறியாமல் நீங்க தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நீங்க தேவன் பெரியவர் என்று நிரூபிக்க வேண்டாமா? நீங்க தேவன் தான் பெரியவனை காண்பிக்க வேண்டாமா? அதற்கு நீங்க எழும்பிதான் ஆக வேண்டும். தெபோராளே, ஹல்லேலூயா. நீங்க எழும்பிதான் ஆக வேண்டும். You need to rise. You need to rise up. நீங்க எழும்பிதான் ஆக வேண்டும். You need to be raised up for the glory of God. ஆண்டவருடைய மகிமைக்காக நீங்க எழும்பிதான் ஆக வேண்டும். ரபா சாந்தரல மனமா ஷிகல ரபஹந்தர பலமா. கர்த்தர் நிறைய பேரோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய உள்ளங்களை கர்த்தர் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய நீங்க போட்டிருந்த கண்ணாடிகளை கர்த்தர் மாற்ற ஆரம்பித்து விட்டாரு. தேவனுடைய பார்வை வேறு மகளே. கர்த்தருடைய இந்த கடைசி காலத்துல பார்வை வேறு. பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போகும். நீ உன் கண்களாலே பார்ப்பாய். தேவராஜ்ய நோக்கம் இல்லாத, தேவராஜ்ய சிந்தை இல்லாம
வாயில மாத்திரம் பரிசுத்தத்தை பேசிக்கொண்டு வாழ்க்கையில பரிசுத்தத்தை காட்டாத எல்லா சந்ததியும் அது ஊழியக்காரனானாலும் ஒளிந்து போகும். கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிற தேவ ராஜ்யம் உள்ள தாழ்மையான தேவனை மாத்திரமே நேசிக்கிற அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற ஒரு சேனையை கர்த்தர் எழுப்புகிறார். அந்த சேனை நீதான் எழும்ப வேண்டும். உனக்கு தான் தெரியும் யாரை எப்படி காயம் கட்ட வேண்டும் என்று. எந்த அளவுக்கு நாம விழுந்து போனோமோ, யார் அதிகமாக நான் ரொம்ப அதிகம் பாவம் செஞ்சிருக்கிறேன், அப்படியா? நீதான் அவரை அதிகமாய் நேசிக்க முடியும். நான் பாவிகளை பிரதான பாவி நானும் சொல்றேன். பவுலப்போஸ்தலன் அப்படிதான் சொன்னாரு. என் வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கிறவர்கள் என் பாவிகளை பிரதான பாவி நான். அன்றைக்கு பாவத்துல எந்த ஆழத்துல இருந்தனோ இன்றைக்கு கர்த்தருக்காக அவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் செய்ய வேண்டிய அதுதான். பாவத்திலே உருண்டு அப்படியே மடிந்து போகிறது தேவனுடைய பிரியம் அல்ல, சித்தம் அல்ல. அடச்சி அதெல்லாம் உதறி போட்டு எழும்புடி தேபோராலே. ஹல்லேலூயா. நீ எழும்ப வேண்டும். மனிதனுக்காக வாழ்ந்த நாட்கள் போதும். மனிதனை பிரியப்படுத்த நாட்கள் போதும். ஊழியக்காரரை பிரியப்படுத்த நாட்கள் போதும். இயேசுவை பிரியப்படுத்தும் எழும்பு தேபோராலே. இது கர்த்தர் உனக்கு கொடுக்கதான தீர்க்க தரிசன வார்த்தை. You need to be raised up. தேவனுடைய வல்லமை பெரியது. தேவன் தான் பெரியவர். அந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வா. அந்த பாவ குற்ற உணர்விலிருந்து வெளியே வா. பாவம் இப்பயே நீங்க பண்ணிட்டீங்க, மன்னிப்பு கேட்டீங்க, மனம் திரும்பிட்டீங்க, வாழ்க்கை போகுது, திருமணம் பண்ணி பிள்ளையும் வந்துருச்சு. இன்னும் அந்த ஒரு காரியத்தை நிமித்தமாக நீங்க இன்னும் ஊழியம் செய்யாமல் தேவனுக்காக எழும்பாமல் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களாக இருந்தால், கர்த்தர் உங்களை சிறு வயதிலிருந்து உருவாக்கினது, தாயின் கர்ப்பத்துல பிரித்தெடுத்தது, அது எல்லாம் போலியாக போய்விடுமே, பொய்யாக போயிருமே. பிரயாசம் ஒரு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாம போய்விடுமே. அப்படி நீங்க செய்யும் போது எழும்பாத வரைக்கும் பிசாசுதான் பெரியவன் என்று நீங்க காண்பிக்கிறீங்க. பிசாசுதான் பெரியவன் நீங்க காண்பிக்கிறீங்க. நீங்க தேவன் பெரியவன் என்று காண்பிக்க வேண்டுமா? நீங்க எழும்ப வேண்டும். தேபோராளாக கர்த்தருக்காக ஆரம்பிங்க. ஒரு தீர்க்கதரிசியா உங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஊழியக்காரன் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்காக ஆரம்பி. ஊழியத்தை ஆரம்பிங்க. சேனையில இணைந்து கொள்ளணுமா? அண்ணா ஊழியம் எங்க தெரியாது, ஒண்ணுமே இல்ல, எல்லாம் விட்டுட்டோம், சபைகளே மாத்திட்டோம், இனி நாங்க போறது இல்ல, கத்தோலிக்க சபைகளுக்கு போறோம், அங்க நாங்க போறோம், இந்து கோயிலுக்கு போறோம். மறுபடி கம் பேக். ஊழியத்தோடு இணைந்து கொள்ள வேண்டுமா? உங்களுக்கு வழிகாட்டல் வேணுமா? எங்களோட ஆபீஷியல் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உதவி செய்ய, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பக்கம் வழிகாட்ட, கர்த்தருடைய பார்வையை உங்களுக்கு காண்பிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தமாக உங்களுக்கு இருக்க நாம ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் அதுதான் இந்த கடைசி காலத்துல எங்களை எழுப்பி இருக்கிறார். தேவனுடைய பார்வை என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, அது உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பரலோகத்துல தேவனுடைய சித்தத்தை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்தை தள்ளின பிசாசை இனி பார்க்காதீங்க. பாவத்துல இருந்து உங்களை மேலே எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. தெபோராள் எங்க இருந்து வந்தவங்க? பிரதர் நீங்க சொல்லலாம் பிரதர், இப்படி எல்லாம் நீங்க வாய்க்கிலேயே பேசலாம். தெபோராள் அப்படியே வானத்துல இருந்து குதிச்சவங்க பிரதர். வானத்துல இருந்து குதிச்சு அவங்க பாட்டுல வல்லமையான காரியங்கள் செஞ்சாங்க. அல்லேலூயா. 20 ஆண்டுகள் கொடூரமாய் ஒடுக்கப்பட்டார்கள். 20 years எந்த ஒரு தலைவரும் எழும்ப முடியவில்லை. யூதா எழும்பி அவருடைய காரியத்தை செய்து அவர் முடிச்சார், அவர் எழும்பல்ல. ரூபன், சிமியோன் எழும்பல்ல. 12 கோத்திரங்கள்ல இருந்த தகப்பன்மார் எழும்பல்ல. 20 ஆண்டுகள் கொடூரமாய் ஒடுக்கப்பட்ட காலம். அந்த காலத்துல அக்காலத்திலே தெபோராள் ஒரு பெண், she made a decision. நான் எழும்ப போகிறேன். நான் எழும்பும் வரைக்கும் இப்படித்தான் இருக்க போகுது. நான் தான் எழும்பணும். இவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் அவரை எழுப்பினார். என்ன பண்ணாரு? கர்த்தர் சின்ன ஒரு புஷ். தெபோராளே நீ எழும்பு மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு உந்துதல், சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன், சின்ன ஒரு ஏவுதலை கொடுத்தாரு. எழும்பினாள் தெபோராள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தாள். நீங்களும் செய்ய வேண்டிய அதுதான். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையினூடாக, இந்த தீர்க்க தரிசன சத்தத்தினூடாக எழுப்புகிறார். நீ எழும்பிருங்க. இதோட எழும்பிருங்க. பாவ காரியத்திலிருந்து இனி போகாதபடிக்கு, அந்த குற்ற உணர்விலிருந்து விடுதலையாக எழும்ப ஆரம்பிங்க. தேவனுக்காக எழும்ப ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இது கர்த்தர் உங்களை ஏவி எழுப்புகிற கர்த்தருடைய சத்தம். தெபோராள் அநேக காயங்களையும் அவமானங்களை சந்தித்தவள் தான். ஏதோ நீங்க மாத்திரம் தான் காயத்துக்குள்ள போனீங்க, ஏதோ நீங்க மட்டும் தான் அவமானப்பட்டிருக்கிறீங்க, வெறுக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்க, என்ன நேசிக்க யாருமே இல்ல, என்ன புரிந்து கொள்ள யாருமே இல்ல, என் கணவர் நல்லா இல்ல, இப்படி நிறைய, என் மாமியார் சரியில்லை, இப்படி நீங்களே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? தெபோராளோட வாழ்க்கை அப்படிதான். தெபோராளோட வாழ்க்கை அதான். என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமா, அதனாலதான் உங்களை நான் தெபோராள்னு சொல்றேன். அவளும்
கொடூரமாய் ஒடுக்கப்பட்டாள். 20 ஆண்டுகள் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள தானே தெபோராலும் இருந்தால். உங்களுக்கு தெரியுமா? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8. அங்க பெரும் தெருகள் இருந்தது, பெரும் வீதிகள் இருந்தது. அவர்கள் அங்க சிசேரா யாபின் அந்த கொடூரமான ஆட்சியின் காலத்துல அவர்கள் அந்த பெரும் தெருக்கள் வழியாக போகாம அவர்கள் பக்க வழியாய் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஷார்ட்கட்ஸ்ல போனாங்களாம். ஏன்? ஒரு பெண் நடமாட முடியாது பெரும் தெருக்கள்ல. சிசேராவுடைய கூட்டம் வரும், பெண்களை கற்பழிப்பதற்காக கூட்டிட்டு போயிருவாங்க. கொடூரமான நாட்கள். ஒடுக்கினானாம். சிறு பிள்ளைகளை ஒடுக்கினார்கள், கொலை செய்தார்கள். கேட்க யாருமே இல்ல, கேட்க நாதி இல்லை. கொடூரமாய் ஒடுக்கப்பட்ட காலம். தெபோராலும் இந்த காலத்துக்குள்ளதான் போனா. அவளும் நொறுக்கப்பட்டாள், அடி வாங்கினாள், அவமதிக்கப்பட்டிருப்பாள். ஏன்? அநேகர் சீண்டி இருப்பாங்க, அவருடைய பரிசுத்தம் சோதிக்கப்பட்டிருக்கும். எல்லாம் இந்த கசப்பான அனுபவங்களுக்குள் போனவள் தான் அவளும். காயங்களுக்குள் போனவள் தான், அவமானங்களுக்குள் போனவள் தான். திருமண வாழ்க்கையில கசப்புகள் இருந்திருக்கும், மாமியார் மேல கசப்புகள் இருந்திருக்கும். தெபோராலே, அதனாலதான் கர்த்தர் உன்னை தெபோரால் சொல்றார். ஆமா, உன்னை போலவே அந்த தெபோராலும் நொறுக்கப்பட்டாள், அடிமைப்படுத்தப்பட்டாள், கொடூரமான நாட்களுக்குள் போனாள், அவமானப்படுத்தாள், நிந்தைக்குள் போனாள், புரிந்து கொள்ள யாருமே இல்லாமல் கண்ணீரோடு இருந்தாள். யாரை எங்களை காப்பாற்றுவார், என்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருந்தது. என்னுடைய கணவன் எப்பொழுது மாறுவார், என்ற பிள்ளைகள் இப்படி நடத்துறாங்களே என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தை புலம்பிக் கொண்டது. உங்களை போலவே அன்றைய நாட்கள் அந்த தெபோராலும் ஒடுக்கப்பட்டு இருந்திருப்பாள். என்னுடைய 20 ஆண்டுகள் கொடூரமான ஆட்சி, கொடூரமான நாட்கள். அவளும் காயங்களையும் போராட்டங்களை சந்தித்தவள் தான். அவளும் அந்த காயங்கள் மத்தியில போனவள் தான். இன்றைக்கு வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற எல்லா பெண்களுடைய வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு சோக கதை இருக்கிறது, ஒரு பெயின், ஒரு ஹர்ட் இருக்கிறது. அவள் கடந்து போன பாதைகள், மோசமான முள்ளான பாதைகள் இருக்கிறது, கரடான பாதைகள் இருக்கிறது, கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு லேடி அப்படி நம்ம சொல்ற ஜாய்ஸ் மேயர். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜாய்ஸ் மேயர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண், பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்க பெண். டெலிவிஷன் மினிஸ்ட்ரி, டிவி மினிஸ்ட்ரி, ரேடியோ மினிஸ்ட்ரி, குருசேட்ஸ், இவாஞ்சலிக்கல் மீட்டிங்ஸ், புக்ஸ் எழுதுறது, பயங்கரமான ஃபேமஸ். கர்த்தர் வல்லமை என்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களோட கசப்பான வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? தன்னுடைய சொந்த தகப்பனால 100க்கும் மேற்பட்ட முறை கற்பழிக்கப்பட்டவள். நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பெண்மணி, கர்த்தருடைய ஊழியக்காரி, 100க்கும் மேற்பட்ட முறை தன்னுடைய சொந்த தகப்பனால் கற்பழிக்கப்பட்டவள். இன்றைக்கு வைராக்கியமாய் எழும்பி இருக்கிறாங்க. ஏன்? கர்த்தருக்காக. கசப்புகள் இல்லையோ, வேதனைகள் இல்லையோ, அவமானங்கள் இல்லையோ, வலிகள் இல்லையோ. தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு முன்பதாக இன்றைக்கு இருந்து அவங்க பிரீச் பண்ணும்போது, தன்னுடைய சொந்த தகப்பனை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? 100க்கு மேற்பட்ட முறை என் சொந்த தகப்பனால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் கிறிஸ்துடைய ரத்தம் கழுவப்பட்டதுனால இன்றைக்கு முகமுகமாய் இருந்து பேசுகிறார்கள். தன்னுடைய தகப்பனும் என்னை ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு தெபோராள் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு பின்பதாக கசப்பான அனுபவங்கள் இருக்கத்தான் செய்யும். உன்னுடைய கசப்பான அனுபவங்களை தேவனுடைய ஊழியர் ராஜ்யத்தின் மகிமைக்கென்று ஆசீர்வாதமாய் மாற்று. நீ தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. நீ போன கசப்பான அனுபவங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற முடியுமே. இந்த ஜாய்ஸ் மேயரை போல எத்தனை கவுன்சிலிங் புக், எத்தனை மன உளைச்சல் இருந்திருக்கும். 100க்கு மேற்பட்ட முறை தன் தகப்பனால் கற்பழிக்கப்பட்டவள். எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருக்கும். சாதாரண ஒரு தரம் கற்பழிக்கப்பட்ட பெண்களை தூக்கு மாட்டி கொண்டு சாகுறாங்க. இந்த வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. சிறு வயதிலிருந்து கற்பழிக்கப்பட்ட பெண். நீங்க மட்டும்தான் ஏதோ காயங்களுக்குள்ள போறீங்க நினைக்காதீங்க. நீங்க தெபோராளாக எழும்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த காயங்களுக்குள் நீங்கள் போய்தான் ஆக வேண்டும். அந்த தெபோராலும் அன்றைக்கு 20 ஆண்டுகள் ஒடுக்கப்பட்டாள். அந்த அவமானங்களுக்குள் போனால். God knows your heart. இந்த பாதைக்குள்ள நீங்க போறீங்க என்று அவருக்கு தெரியும். கேத்ரின் குல்மன் என்று வல்லமையான ஒரு தீர்க்கதரிசினி. அவங்களை அடையாளப்படுத்தணும்னா இப்படி சொல்லலாம். பெனிஹின் அவங்களுடைய மென்டோ, அவங்களுடைய குரு. இவங்களுடைய அபிஷேகம் பெற்றுதான் பெனியின் அவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். இவங்களுடைய வாழ்க்கையில கசப்பான ஒரு அனுபவம். ஒரு ஊழியக்காரர், இவங்களை விட வயது குறைந்த ஒரு ஊழியக்காரரை ஊழியத்துல வச்சு ஒரு லவ் வந்துருச்சு. தேவன் பேசினார், இது கர்த்தருக்கு சித்தம் இல்லை என்று பேசினார். ஆனால் ஒரு மாம்ச முடிவினால அவங்களை திருமணம் பண்றாங்க. ஊழியம் செய்ய முடியல.
ஊழியத்துல தோல்வி, தேவனுடைய பாதத்துல போக முடியல, தேவனுடைய பிரசன்னத்துல இருக்க முடியல, ஊழியத்தை ஒழுங்கா போக்கஸ் பண்ண முடியல, சமாதானம் இல்லை. ஒரு தீர்மானம் பண்ணாங்க, என்னுடைய இந்த வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த அவரோடத்துல பேசுனாங்க, இந்த வாழ்க்கை வேண்டாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுக்கு தடையாக இருக்கிறது, இதை நாங்க விட்டுருவோம். 4-5 வருடங்கள் செப்பரேட் ஆனாங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வல்லமையாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு இவங்களோட கல்லறையில போய் கால் வைக்கிறவங்க அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அன்றைக்கு எலிசா போல. காயங்கள் மத்தியிலையும், போராட்டங்கள் மத்தியிலையும், உபத்திரவங்களும் அவமானங்கள் மத்தியிலே போனவர்கள் கர்த்தருக்காக எழும்ப முடியாதோ? எழும்ப முடியும், எழும்ப முடியும், எழும்ப முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவம் இருக்குதா? அதை புதைத்துட்டு எழும்புங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவங்களை எழுப்ப முடியும், பயன்படுத்த முடியும். உங்களுடைய ஹிஸ்டரியில இவள் இப்படிப்பட்டு வாழ்க்கையை முடித்து போனவள் என்று எழுதப்படக்கூடாது. இப்படி வாழ்க்கை முடிந்தது என்று சரித்திரம் எழுதக்கூடாது. இப்படி போனவள் இப்படி எழுப்பி விட்டாள் என்கிறதான சரித்திரம் தான் உங்களுக்கு எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு தான் உங்களை கர்த்தர் அழைக்கிறார் பிரியமானவர்களே. தெபோராலே எழும்பு, ரைஸ், ரைஸ். ஹல்லேலூயா. கடைசியா இன்னொரு சகோதரி, ஒரு பெண், அவங்க பேர் மரியா வுட் எட்டர். மரியா வுட் எட்டர் வல்லமையான ஒரு பெந்திகோஸ்டல் மூவ்மெண்ட்டுக்கு வித்திட்ட ஒரு சகோதரி, வல்லமையான இவாஞ்சலிஸ்ட், பயங்கர ஹீலிங் மினிஸ்ட்ரி செஞ்சவங்க, நிறைய பேர் சுகமாகுனாங்க. இவங்களுக்கு 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகளும் இவன் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு வியாதியினால ஒன்றன் பின் ஒன்றாக பிறக்க 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 5 பிள்ளைகளும் மரித்து போனது. ஒன்னே ஒரு பிள்ளை, 6வது பிள்ளை இருந்தது. தான் திருமணம் பண்ண அந்த கணவர், அவர் மரித்து போனார். அவர் மரித்து ஒரு சில மாதத்திலேயே தன்னுடைய 6வது பிள்ளை, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ட அந்த பிள்ளையும் அதே வியாதியினால, வியாதியில இருக்கும்போது ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல அந்த பிள்ளை அகாலமாய் மரணம் அடைந்தது. 6 பிள்ளைகளும் செத்துருச்சு. இன்னைக்கு ஒரு பிள்ளை நோய்வாய்ப்பட்டால எவ்வளவு நாங்க துடிச்சு போறோம். 6 பிள்ளைகளும் நோயினால பாதிக்கப்பட்டு மரித்து போனது. ஒரு பிள்ளை அது அகால மரணம். என்ன தெரியுமா? அதுக்கு பின்பதாக இவள் ஒரு தெபோராளாக எழும்ப ஆரம்பித்தாள். தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். தனக்கு பின்பதாக இருந்த காயங்களையும் போராட்டங்களை ரணங்களையும் அது ஆயுதமாய் மாற்றினாள். இன்றைக்கு அவங்களுடைய பேரை நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, வல்லமையான ஹீலிங் மினிஸ்டர், ஒரு பென்டிகாஸ்டல் மூவ்மெண்ட்டுக்கு வித்திட்ட ஒரு சகோதரி என்று இன்றைக்கு வல்லமையா பேசப்படுகிறாங்க. 1924 1900 அந்த நாட்களை நான் பேசுகிறேன். எஸ், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்த சகோதரி இன்றைக்கு வல்லமையா பயன்படுத்தப்படுற எல்லாருடைய வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு கசப்பான அனுபவம் இருக்கத்தான் செய்கிறது பிரியமானவர்களே, இருக்கத்தான் செய்கிறது. விழுந்தவங்க எழும்ப கூடாதா? தோல்வி உற்றவங்க கசப்பான பாதையில போன எழும்ப கூடாதா? தேவன் விரும்புகிறார் எழும்ப வேண்டும் என்று. பொறாம உலகம் தான் இது. முன்னுக்கு வரும்போது உங்களை தள்ளி கீழே மேல வரக்கூடாதுன்னு அந்த நண்டு கூட்டம் மாதிரி கீழே தள்ளுற கூட்டம் தான் இருக்கு இன்னைக்கு. மனிதனுடைய எண்ணமே அப்படிதான். ஆனா கர்த்தருடைய எண்ணம் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு உங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய பார்வையுமாய் இருக்கிறது. கடைசி உங்களோட ஒரு காரியத்தை நான் பேசுகிறேன். கடைசியா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு திருடன் இருக்கான். திருடன் அந்த திருடன் பிச்சைக்காரன் வீட்டுல போய் திருடுவானா, இல்லாட்டி நல்ல காசு இருக்கிற ஐஸ்வர்யவான் வீட்டுல போய் திருடுவானா? சொல்லுங்க பார்க்கலாம். பிச்சைக்காரனை போடுங்க, இல்லாட்டி நல்ல சம்பத்து இருக்கிற ஐஸ்வர்யவான் சொல்லி போடுங்க. நல்ல காசு இருக்கிறவன், கேஷ் அப்படி போட்டீங்கன்னா பணம் இருக்கிறவன் வீட்டுல திருடுவானா, அல்லது ஒரு பிச்சைக்காரன் வீட்டுல போயிட்டு அவன் திருடுவானா? எந்த வீட்டுல போய் திருடுவான்? பிச்சைக்காரன் வீட்லயா அல்லது ஐஸ்வர்யான் வீட்லயா? நல்ல பணம் இருக்கிற வீட்லயா அல்லது ஓண்டியா இருக்கிற எதுவுமே இல்லாம இருக்கிற பிச்சைக்காரன் வீட்டுல போய் திருடுவானா? இன்னைக்கு நாட்கள் பிச்சைக்காரனே கடன் கொடுக்குறான், வட்டி கொடுக்குறான், அது வேற விஷயம். நான் உண்மையான பிச்சைக்காரனை குறித்து பேசுவோம். என்ன, ஒரு நாளைக்காக போராடி பிழைத்து கொண்டிருக்கிற ஒரு பிச்சைக்காரனை குறித்து நம்ம பேசுவோம். அவங்க போய் திருடுவானா அல்லது ரிச் மேன்? எங்க ரிச் மேன், ஐஸ்வர்யவான் அங்கதான் போய் திருடுவான். இன்னைக்கு ஏன் பிசாசு உங்களை டார்கெட் பண்ணா? ஏன் உங்களை அவமானப்படுத்துறான்? ஏன் உங்க மேல குறியா இருக்கிறான்? ஏன் எனக்கு மட்டும் இந்த கவலை? ஏன் எனக்கு மட்டும் இந்த நிந்த? ஏன் எனக்கு இந்த அடிக்கு மேல அடி? ஏன் இந்த நொறுக்கத்தின் மேல் நொறுக்கம்? ஏன் இந்த அவமானத்தின் மேல் அவமானம்? ஏன் என்ன மட்டும் என்ன குறி வைக்கிறாங்க? ஏனென்றால் பிசாசு, அந்த திருடன் திருட வருகிறது, அந்த பிசாசு திருட வருகிற இடம்
ஐஸ்வர்யம் இருக்கிற இடத்துலதான் திருட வருவான். அதே போலதான் அபிஷேகம் இருக்கிற இடத்துல, அழைப்பு இருக்கிற இடத்துல, தேவனுடைய பார்வை இருக்கிற இடத்துல, உன்னை குறித்து மகத்துவமான பெரிய காரியங்களை தேவன் திட்டம் பண்ணிருக்கிறார் என்று அறிந்துதான் அந்த பிசாசு, அந்த திருடன் உங்களை டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிறான். இருக்கிற இடத்துலதான் திருட முடியும், இல்லாத இடத்துல திருட முடியாது. ஹல்லேலூயா. உனக்கிட்ட இருக்கு மகளே, உன்னிடத்துல இருக்கு சகோதரி, உன்னிடத்துல இருக்கு தாயே, அன்பு தங்கச்சி உன்னிடத்துல இருக்கு. அதுதான் உன்னை அவன் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாது என்னதான் அவன் திட்டங்களை ஏற்படுத்தினாலும், என்னதான் அவன் சூழ்ச்சிகளை செய்தாலும், இயேசு கிறிஸ்துவே கடைசியில ஜெயம் கொள்வார் என்பது அவனுக்கு தெரியாது. நீதான் ஜெயம் கொள்ளுவாய். முடிவு கர்த்தர் எழுதுவதுதான் முடிவு, அவர் எழுதுவதுதான் தீர்மானம். அவனுடைய திட்டங்கள் எல்லாம் தோல்வியில போய் முடியும். ஹல்லேலூயா. உன்னை எழுப்புவதற்காகத்தான் பிசாசு உன்னை டார்கெட் பண்றா. ஏன் எனக்கு இந்த கவலை, ஏன் எனக்கு இந்த கண்ணீர், ஏன் என்னைய மட்டும் இப்படி நடத்துறாங்க, ஏன் எனக்கு மட்டும் கோபம், ஏன் உங்களை புரிந்து கொண்டவர்கள், நேசிக்கிறவர், ஊழியம் செய்யறவர் கூட ஏன் இப்படி பண்றாங்க? ஏனென்றால் நீ உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்பட்டதுக்கு பின்பதாகத்தான் நீ பொன்னாக விளங்க முடியும் என்பதற்காக கர்த்தர் யார் வேணாலும் உன்னை பயன்படுத்துவார். யாரை கொண்டு முன்னை உரசுவார், யாரை கொண்டு முன்னை பிடமிடுவார், யாரை கொண்டு முன்னை பொன்னாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ரைஸ் ஒரு டெபோரா, யூ ரைஸ். நீ எழும்ப வேண்டும். இது உங்கள் நேரம், இது உங்கள் காலம். நவீன கால தெபோரா நீங்க தான். நீங்க எழும்பாவிட்டால் பட்டணங்கள் பாழாய் போகும். எல்லாம் எழுந்திருக்கு நாம இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். ரபா லகாந்த ரலமனமா சந்தரலபா ரீபா லகாந்துரிபிரி அந்தரலபலபா ஷதரகலபா. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Thank you Lord Jesus. இன்னைக்கு கர்த்தர் உங்களை மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஒரு விடுதலைக்குள் நடத்த போகிறார். இன்றைக்கு நீங்க எழும்ப வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு தீர்மானம் பண்றீங்களா? ஆண்டவர், நான் ஒரு தெபோராளாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இப்பதான் எனக்கு புரியுது. ஓஹோ, இதுதான் காரியமா? நான் டார்கெட் பண்ணப்படுற காரியம் இதுதானா? என்ன பிசாசு டார்கெட் பண்ணிக்கிட்டே நெருக்கத்துக்குள்ள, ஒடுக்கத்துக்குள்ள போட்டு எல்லாரும் என்னையே குறிவைக்கிறதுக்கு நோக்கம் இதுதானா? ஏனென்றால் திருடன் இருக்கிற இடத்துல தான் டார்கெட் பண்ணுவான். இல்லாத இடத்த குறித்து அவனுக்கு அக்கறை கிடையாது. உனக்கிட்ட இருக்கு, என்ன இருக்கு? அபிஷேகம் இருக்கு, உன்னிடத்துல அழைப்பு இருக்கு. கர்த்தர் உன்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறாரு. ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ரபா லகா மரா தாலா கரா பானா ஷபா ரலா கனா மரா காலா பதிரியாந்தரலவரபா. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரி அணையாதவர், உங்கள் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Thank you Lord Jesus. ஆராதனையோடு கூட விட்டு கொடுக்கிறீங்களா? இது உங்களுடைய அர்ப்பணிப்பின் நேரம், இது உங்களோட அர்ப்பணிக்கப்படுகிற நேரம். Thank you Lord. இப்ப நிறைய பேர் நீங்க முழங்கால் பண்ணிட ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய பேர் கண்ணீரோடு கூட அமர ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய பேர் நீங்க கண்ணீரோடு கூட ஆரம்பிச்சிட்டீங்க. Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you Lord Jesus. கண்ணீரோடு முழங்கால் பண்ணிட ஆரம்பிச்சிட்டீங்க. கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. Thank you Lord Jesus. ஷபாலா காதிரி அந்தரால மனமா ஷதரகலபா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொடும்படி வந்து விட்டார். உங்களுடைய எல்லா கோணலானவைகளையும், எல்லா விதமான கோணலானவைகளையும் இயேசுவின் நாமத்தினால நேராக்கும்படியாக கர்த்தர் உங்கள் மத்தியில் அவர் கிரியை செய்ய வந்து விட்டார். Thank you Lord Jesus. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிறீங்களா? Father God, Father God, ஆண்டவரே நான் எழும்புறேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் அடக்கி வைத்திருந்த எல்லா காரியங்களை விட்டு நான் எழும்புகிறேன். என்னை ஒடுக்கி வைத்திருந்த எல்லா காரியங்களை விட்டு நான் எழும்புகிறேன். ஆண்டவரே, என்னை டார்கெட் பண்ணதுல நோக்கம் எனக்கு புரிஞ்சிருச்சு. இனி நான் இப்படி இருக்க போவது இல்லை, இனி நான் இப்படி வாழ போவது இல்லை, என்னுடைய பழைய அந்த குற்றோடல இருக்க போவது இல்லை. அந்த செய்த தவறை உலக வேணா குத்தி காட்டட்டும், சொல்லி காட்டட்டும். ஆனால் இனி நான் அதை வைத்து நான் கீழே இருக்க மாட்டேன். என்னுடைய பழைய ஊழியங்களை விட மேன்மையான ஊழியத்தை நான் செய்ய போகிறேன். விழுந்தவர்கள் எழும்புவதில்லையோ? இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். It's a calling. இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். It's a calling. Come on, rise up Deborah, rise up. Come on, speaking in tongues. Shabala gadara larama nashika laraba lakanda ralaba. Oh rababa shandara balamana makandara laba. Mara gadara laba baba naraba shadari andara laba. Mara katuri andara laba raba shadara laba. Neni kabari diri andaro magaralagaraba. நேரிந்த நாணலை முறியாதவர், மங்கியேறியும் திரியணையாதவர். நேரிந்த நாணலை முறியாபி மங்கியேறியும் திரியணையாதவர். புலம்பலை புண்ணாக்க
புன்னகையாக மாற்றினாரே. அழுகையை ஆனந்தமாய் அலங்கரித்தாரே. உன்னுடைய புலம்பலை புன்னகையாக மாற்றினாரே. அழுகையை ஆனந்தமாய் அலங்கரித்தாரே. யேசுவா யேசுவா. கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த புலம்பலை புன்னகையாக மாற்றுகிறவரே, அழுகை ஆனந்தமாய் மாற்றுகிறவரே, இயேசுவே, என்னை எழுப்புகிற தேவனே, இன்றைக்கு நான் எழும்புகிறேன். வைராக்கியமாக ஒரு தெபோராளாக நான் எழும்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை போல் யாரும் இல்லை. புலம்பலை புலம்பலை புன்னகையாக, உன்னுடைய புலம்பலை புன்னகையாக ஆனந்த களிப்பாக மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தேவரால எழுப்பும்படி வந்திருக்கிறார். அவருடைய மத்தியில உள்ள வீடுகள்ல, உன் முழங்கால் படிக்கிற இடத்துல ரீபா லாகாந்தா ராலாமா நாமா ஷியாந்தரா பாலவா ஹந்தரலபா. Thank you Lord Jesus. ஒரு வல்லமை உங்களை புறப்படுகிறது. வல்லமை உங்களை தொடும்படியாக, உங்களுடைய பழைய வாழ்க்கையில இருந்து உங்களை மாற்றும்படியாக, உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்படியாக, உங்களை புதுப்பிக்கும்படியாக, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். கர்த்தர் சொல்லுற சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உன்னுடைய கற்பை நான் புதிதாக்குகிறேன். உன்னுடைய அழைப்பை நான் புதிதாக்குகிறேன். உன்னுடைய ஜீவியத்தை நான் புதிதாக்குகிறேன். உன்னுடைய பரிசுத்தத்தை நான் புதிதாக்குகிறேன். உன்னுடைய வல்லமையை நான் புதிதாக்குகிறேன். நீ இழந்து போன ஊழிய வல்லமை நான் புதிதாக்குகிறேன். ராபா லாகாமா ராபா ஷரகபா ரீபாலா காந்தரலா மனமா ஷந்தரபாலா காந்தரோ. Thank you Lord Jesus. புதிதாக்குகிறார். Everything will be renewed. எல்லாம் புதிதாக்கப்படுவதாக. Let there be light in the name of Jesus. எல்லா இருள்கள் வெளிச்சமாய் மாறுவதாக. Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே. ஷாபா லாகா தாரா பாலா கரா பாலா மனமா ஷாண்டே ரியான் தரா பாலா மனமா ஷகடகர கலபரவா. ஆண்டவரை உயர்த்துறீங்களா? அப்படியே ஆண்டவரை உயர்த்துங்களா? உயர்த்துங்களே, அவரை உயர்த்துங்க, அவரை போற்றி பாடுங்க. ஆமென். சொல்றீங்களா? அன்பு சகோதரிகளே, அன்பு சகோதரிகளே, சகோதரன் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். யாருக்கு நீ யாரை பழி வாங்க வேண்டும்? வார்த்தையோடு கூட ஆண்டவர் பேசினார். எஸ், ஆனால் இந்த வார்த்தையில ஏற்கனவே ஆதீனத்திலே ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம் 15ஆம் வசனம். அப்பவே எழுதி வச்சிட்டாரு, அப்பவே எழுதி வச்சிட்டாரு. நீ என்ன செய்ய போகிறாய், நீ என்ன செய்ய போகிறாய், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்க போகிறாரா, பகையை உண்டாக்க போகிறாரா. நீ பழி வாங்குகிற காலம் இதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்திரியே, தெபோராளே, நீ பகையை உண்டு பண்ண வேண்டும். ஆதாமையும் ஏவாளை ஈக்குவலா ஆண்டவர் படைச்சாரு. ஆதாமுக்குள்ள சகல காரியங்கள் ஈக்குவலா தான் ஏவாளை படைச்சாரு. ஆனால் ஏவாள் செய்த அந்த ஒரே ஒரு தப்புனால முழு மனுக்குலமும் பாவத்துக்குட்படுத்தின அந்த பிசாசை பாவம் பண்ணினது உண்மைதான், தப்பு பண்ணது உண்மைதான். ஏவாள் இது நிமித்தமாய்
இதன் நிமித்தமாய் இந்த மகளை கொண்டு, இந்த பெண்ணை கொண்டு, உன்னை கொண்டு அவனை பழி வாங்க வேண்டும் என்று அன்றைக்கே எழுதி வைத்து விட்டார். ஆகவே நீ பழி வாங்க வேண்டிய காலம் இதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு, எழும்பு, எழும்பு. ரேமாந்தரோமோஷே, ரேமா கரமோஷே. அதே போல இன்னொரு வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு மத்தியில பேச சொல்லி, இதே உன்னத பாட்டு, அதே உன்னத பாட்டுல 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனத்தை உங்களுக்காக ஆண்டவர் சொல்ல சொன்னார். இந்த தீர்க்கதரிசியினுடைய வேலை, அவர் எதை சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அன்பு மகளே, அன்பு தாயே, அன்பு தெபோராலே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா, எழுந்து வா. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டு புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா, நீ எழுந்து வா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ரேமா தோரோமோஷே, ரேமா காந்தரமலரமாஷே. நீங்க அழைத்த நேரமெல்லாம் அவர் உங்களோடு கூட வந்தாரே, நீங்க அழைத்த பொழுதெல்லாம் அவர் உங்களோடு கூட வந்தாரே. உங்க கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற காலம் இது அன்பே சகோதரிகளே. எழும்பு, எழும்பு, எழும்பு. உன் தூசியை உதறி தட்டிவிட்டு நீ எழும்பு. ரேமா தோரோமோஷே, நீங்களும் நானும் எழும்பாவிட்டால் இந்த பட்டணம், உன்னுடைய திருச்சபை எப்படி எழும்பு? ரேமா தோரோமோஷே, ரேமா கரமா தோரோமோஷே. உங்க அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் அப்பா, அப்பா. இதோ உம்மை நோக்கி கதறுகிறார்களே, இதோ அப்பா, இந்த பெண்களை நீங்க எழுப்புகிறமைக்காக நன்றி சுவாமி. ரீமா தரலரமாஷே, ரீமா தரலரமாஷே. அப்பா, அழைத்த போதெல்லாம் வருகிறவர் நிறைய ஒடுக்கப்பட்டுட்டாங்கப்பா, நிறைய ஒடுக்கப்பட்டுட்டாங்கப்பா. ஆமாப்பா, தயவு செய்து யாரும் நேரத்தை பார்க்காதீங்க. இது ஆண்டவர் பேசுகிற நேரம். நீங்க கூப்பிடுங்க, இப்போ நீங்க கூப்பிடுங்க, அவர் உங்களை விசாரிக்க வருகிறார். கண்மணி போல் காப்பவரே, தூயாதி தூயவர் நீர் மட்டுமே. எத்தனையோ அடிக்கு மேல் அடிப்பா, எத்தனையோ நன்மைகள் செஞ்சு கடைசியில கேட்ட பேர் தான்ப்பா. மகளே, நீ எழும்பு, நீ எழும்பு. அந்த அவ்வளவு கொடூர அடிமைப்பட்ட நாட்கள் தெபோரால் எழும்பினாலே, ஏன் நீ எழும்ப கூடாது? எழும்பு. உன்னுடைய போராட்டமான வாழ்க்கையிலிருந்து நீ எழும்பு.
போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறீங்க போதும் போதும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? என் ஜீவனை எடுத்துக்கோங்கப்பான்னு நீங்க சொல்றீங்களா? நோ, உங்களை அதுக்காக அழைக்கல அன்பு மகளே, அன்பு தாயே, அதுக்காக உன்னை அழைக்கல ஆண்டவர். உன்னுடைய பணி இந்த பூமியில இன்னும் முடிவடைவே இல்லை. உன்னுடைய பணி இன்னும் நிறைவேறல. நீ நினைக்கிற காரியம் உனக்கு நேரிடாது. நீ பயந்து ஒடுங்குகிற காரியம் உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய கண்ணீர் எல்லாவற்றை நான் துரத்திலே சேமித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு அடிமைப்பட்டவளாக, சிறைப்பட்டவளாக, எதுலையுமே என் பேச்சு எடுப்படுதில்லைன்னு நீ நினைச்சு கொண்டிருக்கிறாயா? அப்படிதாங்க அந்த டெபோராலும் வாழ்ந்து கொண்டிருந்தா. ஒரு காலம் வந்தது, ஒரு காலம் வந்தது மகளே, அவளை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு தாயாக மாற்றினார். நீயும் அதே போல அநேக பிள்ளைகளுக்கு தாயாய் மாற்ற போகிறார் உன்னை. அவரை நம்புங்க, அவரை நம்பு, அவரை நம்பு, அவரை நீ விசுவாசி. ஓ ஜீசஸ், அப்பா உம்மை நோக்கி கதறாங்கப்பா, உம்மை நோக்கி கதறாங்கப்பா. Yes Lord, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட இதோ இதோ அப்பா இந்த சகோதரிகளுக்குள்ளாக, அப்பா இவருடைய நாவுகளுக்குள்ளாக, இவர்களுடைய கரங்களுக்குள்ளாக, இவருடைய சரீரத்துக்குள்ளாக உங்க பலனை அனுப்புங்கப்பா. Yes, yes, the power of Holy Spirit. இத்தனை காலங்களா நீ பயந்து ஒடுங்கின காலங்களுக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு பலத்த தைரியம் உள்ள ஆவியை ஊற்றுகிறார். Yes, yes, ரேமா கரபகதலரமோ. Yes, மாறாதவரே. Yes, Holy Spirit. Thank you, thank you. நீங்க இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு சகோதரிகளோடு நீங்க இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கப்பா. Yes Lord, yes Lord. எழும்புங்க, அவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவதற்காக எழும்புங்க. பாவத்தை அசுத்தத்தை கண்டு உதறி எழும்புங்க. இப்படிப்பட்ட சந்ததியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு லேவியின் சந்ததியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பெண்ணே, சகோதரியே, மகளே, தாயே, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு. Rise up, rise up, rise up. Yes, அந்த வைராக்கியம், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற சந்ததி இதோ 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 உன்னிடத்திலிருந்து புறப்படுகிறது, உன்னிடத்திலிருந்து புறப்படுகிறது. நீ என்னுடைய லேவி கோத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், எழும்பு, எழும்பு. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீதான் அந்த லேவி கோத்திரம், நீதான் அந்த லேவி கோத்திரம்.
இதுவரை நாட்கள் உன்னுடைய கண்கள் அசுத்தத்தை பார்த்தது. இது முதற்கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்கள் என்னையும் பரிசுத்தத்தையும் நோக்குவதாக. எஸ் எஸ் எஸ். ஓ ராமகரபகதல ராமஷே ரேகரபகதல ராமஷே. ரைஸ் அப். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு குமாரத்தியே. கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அநேக பெண்களுக்கு ஒரு வெண்மையான வஸ்திரங்களை தரப்பித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா அழுக்கு வஸ்திரங்கள் இப்பொழுதே கிழிக்கப்படுகிறது. எல்லா அழுக்கு வஸ்திரங்கள் கிழிக்கப்படுகிறது. கர்த்தர் வெண்மையான வஸ்திரங்களை தரப்பித்துக் கொண்டிருக்கிறார். Receive it, receive it, receive it. எல்லா அசுத்த வல்லமைகள், எல்லா பிள்ளை சூனியங்கள் இப்பொழுதே 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 உன்னை சிறைப்படுத்தின, உன்னை ஒடுக்கின எல்லா கிரியைகள் ஒழிந்து போ. எஸ் எஸ். வாலிப மகளே, நீதான் அந்த லேவி, நீதான் அந்த லேவி, நீதான் அந்த லேவி. எழும்பு எழும்பு. பாவத்தை கண்டா உனக்கு கோபம் வருதா? எஸ், நீதான் அந்த லேவி. யாராவது தப்பு பண்றாங்கன்னு அதை பார்த்தா உனக்கு கோபம் வருதா, எரிச்சல் வருதா? எஸ், அந்த சிம்டம். நீதான் அந்த லேவி. எழும்பு எழும்பு தெபோராளே, எழும்பு. கர்த்தருக்காய் பக்தி வைராக்கிய பாராட்டுகிற தெபோராளே, இனியும் தாமதிக்காதே, இனியும் தாமதிக்காதே. எழும்பு எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Thank you, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you, thank you. கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி அமைதியா இருக்கிறீங்களா? கர்த்தர் அநேக பெண்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டிய பணிகளை கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பட்சிக்கிறவர் பட்சிக்கிறவர் இதோ இதோ உன்னுடைய கண்களை கூர்மையாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு சிலருடைய உதடுகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எஸ் எஸ். இந்த நாவு என்னை குறித்து பாவத்தையும் நீதியை குறித்து கண்டித்து பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு எழும்பு. இன்றைய நாளை நீ குறித்து வைத்துக்கொள். இன்றைய நாளை நீ குறித்து வைத்துக்கொள். நீ மறுரூபமாக்கப்படுகிற நாள் உன்னை விசாரிக்க நான் வருவேன், நான் வருவேன். நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சிலருடைய தலைகளிலே ஒரு அக்கினிமயமான கிரீடத்தை சூடுகிறதை நான் பார்க்கிறேன். எஸ் எஸ் எஸ். ஒரு சில பெண்களுடைய நெற்றிகளிலே கர்த்தர் முத்திரை போடுகிறார். நீ இது முதற்கொண்டு கர்த்தருக்கு பரிசுத்த, நீ இது முதற்கொண்டு எனக்கு பரிசுத்த, இது முதற்கொண்டு நீ எனக்கு பரிசுத்த. எஸ் எஸ். அசட்டையாயிராதே, அசதியாயிராதே, அசட்டையாயிருக்காதே, அசதியாயிருக்காதே. விழிப்புள்ளவளாய், ஜாக்கிரதை உள்ளவளாயிரு. விழிப்புள்ளவளாய், ஜாக்கிரதை உள்ளவளாய் இரு என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. பட்சிக்கிற வெட்டுக்கிளிகள், பட்சிக்கிற வெட்டுக்கிளிகள் உன்னை பட்சித்து போட பார்த்து கொண்டிருக்கிறது, உன்னை பீரிட்டு போட பார்த்து கொண்டிருக்கிறது.
ஜாக்கிரதையாயிரு மகளே, ஜாக்கிரதையாயிரு மகளே. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். ரேமா துரோமோ ரேமா ஜெகேரியாம் தரலாரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா அழுக்கான வஸ்திரங்களையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். எல்லா அழுக்கான வஸ்திரங்களையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை சுற்றிலும் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா அழுக்கு வஸ்திரங்களை கர்த்தர் கலட்டி கொண்டிருக்கிறார். எஸ், அவருடைய பணிவிடை தூதர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எஸ் எஸ், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திரு. எஸ் எஸ், ஜீசஸ் ஜீசஸ். ஒரு சிலருக்கு வித்தியாசமான அனுபவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வித்தியாசமான அனுபவங்கள், இதுவரை கண்டிராத நிறைய காட்சிகளை ஆண்டவர் உங்களுடைய கண்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எஸ் எஸ், இது முதற்கொண்டு உன்னுடைய பார்வையை கர்த்தர் மாற்றுகிறார். இது முதற்கொண்டு உன்னுடைய அழுக்கான அந்த பார்வையை கர்த்தர் பரிசுத்தமான பார்வையாய் மாற்றுகிறார். எஸ் எஸ். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருக்கு பரிசுத்தம். நீ அவருக்கு தேவை. நீ அவருக்கு தேவை. நீ அவனை பழி வாங்க வேண்டும். உனக்கும் அவனுக்கும் பகை உண்டு. நீ பழி வாங்க வேண்டும். எழும்பு மகளே, எழும்பு. உன் தூசியை உதறி தள்ளிவிட்டு எழும்பு. இனியும் மாயான வலைக்குள் சிக்கிக் கொள்ளாதே. மாயமாளமான வலைக்குள்ளே சிக்கிக் கொள்ளாதே. தந்திரமாய் நுழைய பார்ப்பான். தந்திரமாய் நுழைய பார்ப்பான். ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you. கர்த்தாவே, நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. என்னுடைய சகோதரிகளை நீங்க எழுப்பினமைக்காக நன்றி. பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற சந்ததி இதோ இதோ எங்கள் மத்தியிலிருந்து எழும்புகிறது. இதோ எங்கள் மத்தியிலிருந்து எழும்புகிறது. அது ஒருவனாலும் ஒரு காலம் தடை செய்ய முடியாது. எஸ் லார்ட், நன்றி அப்பா. தொடர்ந்தும் நீங்க வழி நடத்துங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஷாலோம். சகோதரிகளே, உங்களுக்கு ஏதாவது டெஸ்டிமனிஸ் இருந்தா, கர்த்தர் நாள்ல உங்களோடு பேசியிருப்பாரே என்றால் தயவு செய்து திரையில காண்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க பர்சனலா ஆடியோல அல்லது மெசேஜ் நீங்க டைப் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இப்பொழுதும் நாங்க கடைசி ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். தயவு செய்து யாரும் லீவ் ஆகிறாதீங்க. கர்த்தர் கடைசி வரை கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நாங்க ப்ரொடெக்ஷன் பாடலை பாட போகிறோம். சகோதரி வந்து வழி நடத்த போறாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். நாங்கள் இந்த நேரத்திலும் பாதுகாப்பு பாடலை நாங்கள் பாட போகிறோம். நாங்கள் எல்லோரும் வலது கரத்தை தலைக்கு மேலாக வைத்து நாங்கள் பாதுகாப்பு பாடலை பாட போறோம். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தேவ இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது.
தீங்கில்லை 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஜெப ஆவியால் நிறைந்துள்ளேன், ஜெப ஆவியால் நிறைந்துள்ளேன், ஜெப ஆவியால் நிறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் நாங்கள் முத்திரை போட்டு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாங்கள் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென், ஆமென். நாளைக்கு காலையில அதிகாலையில ஒரு பிரேயர் இருக்கு, அதுல எல்லாரும் இணைந்து கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் அந்த மீட்டிங்ல ஜாயின் ஆகி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.